ஒரு 16 வயசில் எனக்கு எழுதுகிற ஆசை வந்தது. ஆனால் ஒரு 28 வயசில் தான் நான் எப்படி எழுதுறதுனே கண்டுபிடிக்கிறேன். 38 வயசில் தான் என்னோடய முதல் நாவலே வந்து வெளியிட முடியுது. சினிமா நடிக்க போகிறேன்றான், அது பண்ணுறான், இது பண்ணுறான், இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு குழந்தைக்கு கூட ஆசை வந்துடும். நாவல் எழுதணுன்ற ஒரு தீம் உங்கள் மண்டைக்குள்ளே வருதுன்னா நீங்கள் ஒரு மாஸ்டர் தாட்டுன்னு அது சிந்தனையிலேயே வந்து உச்சபட்சமானது. இதுதான் பிரமாதமான நாவல்னு ஒன்று சொல்கிறாங்கன்னா அதை நீங்கள் பின்பற்றுறீங்கனாக்கா நீங்கள் இன்னும் வளரலன்னு அர்த்தம். முதல்ல மரபுன்ற இந்த அசிங்கத்தை உடச்சி எறியணுன்றவன் தான் எழுதவே வரணும்னு நான் உறுதியாக சொல்லுவேன். ஒரு 16 வயசில் எனக்கு எழுதுகிற ஆசை வந்தது. ஆனால் ஒரு 28 வயசில் தான் நான் எப்படி எழுதுறதுனே கண்டுபிடிக்கிறேன். 38 வயசில் தான் என்னோடய முதல் நாவலே வந்து வெளியிட முடியுது. ஆனால் இப்போ அந்த சூழலில் இந்த முன்னாடி 2 ப்ராசஸும் நடக்கலாம், அது தெரியாது எனக்கு. ஆனால் 28 வயசில் நான் எழுதின என்னுடைய முதல் நாவல் அறுபடும் விலங்க நான் 38 வயசில் தான் வெளியிட முடிஞ்சுது. ஏன்னா அவ்வளோ பெரிய சிக்கல் இருந்தது இந்த சமூகத்தில். பதிப்பகங்களுக்கும் ஒரு படைப்பை கண்டுபிடிக்கிறதுக்குமான இடைவெளியெல்லாம் நிறைய இருந்தது. ஆனால் இப்போ அதெல்லாம் கிடையாது. இப்போ யாருக்குன்னா ஒருத்தர் கையில் கொடுத்தா அவர் வாச்சிருவார். போடுறதுக்கு நிறைய பதிப்பகங்கள் இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, முன்னாடிலாம் வந்து நான் ஒரு சின்ன பேசிக்லாம் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஏன்னா எழுதுறதுன்றது ரொம்ப முன்னாடிலாம் என்னை எழுதும்போது ஏதோ வாழ்க்கையினுடைய தற்கொலைக்கு நான் முயற்சி பண்ணுறதா மாதிரி வீட்டில் சொல்லுவாங்க. எதுக்கு நீ இந்த தேவையில்லாத வேலைலாம் செய்கிறேன்ட்டு. ஆனால் அது எவ்வளோ பெரிய வேலைன்றதுக்கு அன்னைக்கு யாருக்கும் தெரிஞ்சிருக்காது. இன்றைக்கி வந்து இருக்கிற இளைய தலைமுறை கண்டிப்பாக அதை புரிஞ்சிக்கலாம். ஏன்னா அவ்வளோ வேல்யூபுளான ஒரு இடம் எழுதுறதுன்றது. ரொம்ப அதாவது என்ன சொல்கிறது, அவங்க ஒரு எழுதணும்னு நினைக்கிறதே ஒரு மாஸ்டர் தாட்டுன்னு நான் எழுதணும்னு நான் நினைக்கிறேன். ஒருத்தன் சினிமா நடிக்க போகிறேன்றான், அது பண்ணுறான், இது பண்ணுறான், இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு குழந்தைக்கு கூட ஆசை வந்துடும், ஒரு பாவனை பண்ணி காமிச்சிடும். ஆனால் எழுதணும்னு ஆசைப்படுறது, குறிப்பாக நாவல் எழுதணுன்ற ஒரு தீம் உங்கள் மண்டைக்குள்ளே வருதுன்னா நீங்கள் ஒரு மாஸ்டர் தாட்டுன்னு அது சிந்தனையிலேயே வந்து உச்சபட்சமானது. ஏன்னா அது எங்கே இருக்குது, எப்படி இருக்குது, என்ன கலரில் இருக்குது, அதுக்கு என்ன ரெஸ்பான்ஸ் இருக்கும், எதுவுமே தெரியாது. ஆனால் எழுதணும்னு ஆசைப்படுறோம். அப்போ அதை எழுதும்போது எப்படின்னாக்கா நீங்கள் மாஸ்டர் மாதிரி எழுதணும். இது சரியாக இருக்குமா, அது சரியாக இருக்குமா, அந்த நோக்கம் அந்த சீன்லாம் வந்து இருக்கவே கூடாது. ப்ராப்பராக வந்து டிசைன் பண்ண ஒரு நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியதெல்லாம் 2 தான். ஒன்று, அந்த கதாபாத்திரம். நம்ம இந்த சமூகத்தில் நான் பார்ப்பேன், எனக்கு கடவுள் நம்பிக்கை சுத்தமாக கிடையாது. ஆனால் கடவுளையும் பிசாசுகளையும் நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் டெய்லி. கடவுள்கள் இருக்காங்க, துர்தேவதைகள் இருக்காங்க, துர்தேவர்கள் இருக்காங்க, பிசாசுகள் இருக்கிறாங்க. இவ்வளோ மனிதர்களுக்கு மத்தியில் தான் நம்ம வாழறோம். இப்போ நான் எழுதுகிற கதாபாத்திரங்களை வந்து கம்பல்சரி ஒரு கடவுளையும் ஒரு பிசாசையும் தான் நான் வைக்க போகிறேன். அப்போ அந்த கடவுள் எங்கே இருக்கிறாங்க அப்படின்னா என் கூடவே இருக்கிறவங்க தான். நான் ஒரு நாவல் எழுத ஆரம்பித்தேன். நான் ஃபஸ்ட்டில் நான் ஒன்று சொல்கிறேன். நான் சொல்கிறேன் ஒரு 7 வயசில் வாசிக்க ஆரம்பிக்கிறேன். அப்புறம் இந்த சமூகத்தை பார்க்குறேன். ஒரு 16 வயசில் வந்து அசலான இலக்கியங்களை நான் பார்க்க சந்தர்ப்பம் கிடச்சிது. அப்போ தான் எனக்கு வந்து அந்த 16 வயசு இருக்கும்போதே எனக்கு கே டானியலோட, அவர் யாழ்ப்பாணத்துலேருந்து எழுதுகிறார், அவரோட புக்குங்க எனக்கு வாசிக்க ஒன்று 2 கிடச்சிது. அது அடிமை, நீண்ட பயணம்னு ஒரு புக்கு. அவர் 5 நாவல் மொத்தம் வருது. இப்போ லாஸ்ட்டாக ஒரு நாவல் வெளியிட்டிருக்காங்க. அவர் செத்து 20 வருஷம் கழித்து ஒரு புத்தகம் வந்துருக்குது, ஒரு சின்ன நாவல் வந்து ரொம்ப அற்புதமாக இருக்காது. அது தலைப்பு நான் மறந்துட்டேன். இப்போ அவரோட புக்கை நான் வாசிக்கிறேன். அப்போ தான் எனக்கு இந்த சமூகத்தோட ஸ்ட்ரக்சரே தெரிய ஆரம்பிக்குது. இது ஏன்னா அப்போ வந்து ரஷ்ய இலக்கியங்களும் வாசிக்க ஆரம்பிச்சிருக்கிறேன். அது வந்து வர்க்க பிரச்சனை தான் எனக்கு தெரிஞ்சதை தவிர, இந்த மெட்ராஸில் பிறந்தவனுக்கு வந்து வளர்ந்தவனுக்கு பெரிய சாதிய சச்சரவு கிடையாது. எல்லா சமூகத்தோடவும் பழகும், எல்லாரும் வீட்டில் இருப்பாங்க. மாமி ஒருத்தி அந்த சமூகத்தில் இருப்பான், மாமா ஒருத்தர் இந்த சமூகத்தில் வந்து வந்திருப்பான். ஒரு சிக்கலே இருக்காது. ஆங்கில இந்தியர்களும் நம்ம குடும்பத்தில் இருப்பாங்க. அப்போது இது ஒரு சச்சரவாக தெரியாது நமக்கு. ஆனால் நீங்கள் ஏதோ ஒரு காரணங்களுக்காக கிராமங்களுக்கு போகும்போது, ஏதோ ஒரு காரணத்துக்காக ஒரு கிராமத்தை நோக்கி நடக்கும்போது உங்களுக்கு சின்னதாக ஸ்லைடு போடுவாங்க. இந்த சேர் மேலே கால் வைக்காதன்னு தேட்டரில் போடுறது மாதிரி சின்ன ஸ்லைட்ஸ் வந்து நமக்கு வரும். என்னடா இங்கே புதுசாக இருக்குது அப்படின்னா, இந்த சமயத்தில் ஏறிக்கு நம்மளை கூட்டு போக மாட்டான். ஏன்டானாக்கா அதுக்கு ஒரு காரணம் சொல்லுவான். இதெல்லாம் வந்து நமக்கு ஒரு கொடூரமான கோபத்தை உள்ளத்துக்கு உண்டு பண்ணோம். ஆனால் அது தெரியாது, இந்த ஊரில் தான் இருக்கிறோமா அப்படின்னு தெரியாது. இந்த உணர்ச்சியெலாம் நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும்போது ரஷ்ய இலக்கியங்கள் வாசிக்க ஆரம்பிக்கும். அப்போ அதை வாசிக்க ஆரம்பிக்கும் போது அது ஒரு விதமான மனநிலையில் கொடுக்கும். இந்த சமயத்தில் கே டானியலோட புக்கு வாசிக்கும் போது தான் எனக்கு தெரிஞ்சது, ஐயோ இவ்வளோ கொடூரமான சிக்கலுக்கு மத்தியில் தான் நம்ம வாழறோமா. அப்போ நிறைய செய்திகள்லாம் வரும். இந்த செய்திகள்லாம் பார்க்கும்போது சச்சரவாகும்.
வாசிப்போம், சமூகத்தை பார்ப்போம், வாசிப்போம், சமூகத்தை பார்ப்போம், இப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கும்போது நம்ம ஏறக்குறைய இவ்வளோ சச்சரவான உலகத்தில் தானே நாமளும் வாழறோம். அவன் எழுதுகிறான், ஏன் நம்ம எழுதக்கூடாது? எழுதலாம் அப்படின்னு சொல்லி நான் ஒரு 16 வயசில் எழுத ஆரம்பிக்கிறேன். எழுதுகிறேன், ஒரு எல்லாம் குப்பையாக தான் இருக்குது. எழுதவே முடியல என்னால். எழுதுகிறேன், நான் 3000 பக்கத்துக்கு மேலே எழுதியிருக்கிறேன். ஆக்சுவலாக ராஜாலின்னு ஒரு நாவல் எழுதுகிறேன். அதெல்லாம் அப்படி ஒரு கனவு. அமெரிக்காவில் இருக்கிற அத்தை வராங்க, சுவிட்சர்லாந்தில் இருக்கிற பாட்டி இவ்வளோ விதவிதமாக எவ்வளோ கற்பனை வருமோ எல்லாம் எழுதுறேன். ஆனால் எனக்கு தெரியாது, நான் பயிற்சி பண்ணிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்பிக்கையோடு ஒரு 350 பக்க நோட்டுகளை போட்டு எழுதிக்கிட்டே இருக்கிறேன். எழுதி இதுதான் நான் நாவலாக கொண்டு வர போகிறேன்னு நினச்சிட்டு ஒரு கட்டத்தில் எனக்கு கரெக்டாக ஒரு 28 வயசு ஆகும்போது எல்லாரும் வந்து எப்போ பாரு ஏமாற்றிக்கினே இருக்கிறான். அவன் எழுதுறேன்ட்டு வேலைக்கும் போக மாட்டேன்றான், எப்போ பாரு லைப்ரரிக்கு போயிடுறான், அவனை ஏதோ பசங்களை பேசிகிட்டு இருக்கிறான், எந்த நேரமும் எழுதிட்டு இருக்கானே, ஏதோ சும்மா வேலைக்கு போகிறதுக்கு ஏமாத்துறதுக்காக எழுதிட்டு இருக்கான் அப்படின்ட்டு என்னை பற்றி குற்றச்சாட்டு வரும். ரொம்ப கெட்ட பேர் வந்துடுச்சு எனக்கு. சரி, எனக்கு உள்ளத்துக்குள்ளே ஒரு பெரிய அச்சம் இருக்குது. என்னடா பண்ணுறது, இதை எழுதுறது எல்லாமே குப்பையாக இருக்குது. நான் அலெக்சாண்டர் குப்ரின்ற மகத்தான மேதையோட படைப்பெல்லாம் வாசிக்கிறேன். மல்லோக்குன்னு அவனோட ஒரு படைப்பு ஒன்று இருக்கும். நீங்கள் எல்லாரும் ஆக்சுவலாக நீங்கள் எழுதணும்னு வரவங்க ஃபஸ்ட்டு யாராவது சொல்லி இதுதான் பிரமாதமான நாவல்னு ஒன்று சொல்கிறாங்கன்னா அதை நீங்கள் பின்பற்றுறீங்கனாக்கா நீங்கள் இன்னும் வளரலன்னு அர்த்தம். நீங்கள் ஒரு படைப்பை கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டில். எனக்கு வந்து தாய் நாவல் தான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. நான் அப்புறமா கேள்விப்படுறேன், நான் முன்னாடியே வாசிட்டேன் நான் அது. ஆனால் அதுக்கு முன்னாடியே நான் உன்னை கண்டுபிடிச்சேன். மக்சிம் கார்கே நான் எப்படி கண்டுபிடிச்சேன்னா அவரோட மூவர் வாசிக்கும்போது தான் நான் கண்டுபிடிச்சேன். இவ்வளோ அதுக்கு முன்னாடி நான் சிங்கி சைட் மாத்தாவெல்லாம் வாசிட்டேன். அப்புறம் நான் நியூ செஞ்சுரி புக் ஹவுஸ் அப்போ இருந்தது, இப்போ அது இல்லை, மவுண்ட் ரோட்டில் இருக்கும் அது. அப்போ வந்து நான் ஒரு எக்ஸலன்ட் ஒரு நல்ல ஒரு ஆக்ஷன் ஃபிலிம் தேவிலையோ இல்லை சத்தியம்லேயோ பார்த்துட்டு அங்கே வந்து ஒரு 50 ரூபாய்க்கு புக்கு வாங்குவேன். அவ்வளோ தாயெலாம் வந்து வெறுமனே 20 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன் நான். அப்போது இது தாய் வந்து எனக்கு யாரும் சொல்லலை. மூவர் வாட்ச உடனே எனக்கு ரொம்ப இங்கே இருக்கிற நார்த் மெட்ராஸில் இருக்கிற ஒரு ஹவுசிங் போர்டில் 4 நண்பர்கள் வாசிக்கிறவங்களா இருந்தால் என்னவோ அதுதான் அந்த கதை. ஒரு கைவிடப்பட்ட ஒரு சின்ன பொண்ணு ஒருத்தி, 4 நண்பர்கள், அவங்க வந்து ஒரு சின்ன புத்தகத்தை வாசிக்க ஆரம்பிப்பாங்க. எல்லா தப்புகளும் பண்ணுவாங்க. அவங்கள சுற்றி ரொம்ப மோசமான விளைவுகள், குடிகாரர்கள், பாலியல் தொழிலாளிகள், இப்படியா ஒரு அடிமட்டத்தோட வாழ்க்கையோட சம்பவங்கள்லேருந்து ஒரு மனிதன் எப்படி எழுச்சி அடைகிறான், ஒரு இளைஞன் எப்படி மாற்றத்துக்குள்ளாகிறான்ற ஒரு படைப்பு அது. இது என்ன, இது நம்மளை சுற்றி நடக்கிற மாதிரியே இருக்குதுன்ட்டு எனக்கு ஒரு, அதனால் அவரை தேடி நான் போகிறேன். அப்புறம் அவரது அர்த்தமோ நோக்கல்னு ஒரு நாவல் வாசிக்கிறேன். நான் வந்து பிரமிச்சு போயிட்டேன், இவ்வளோ அட்டகாசமான ஒரு படைப்பு அது. அப்புறமா தான் நான் தாய் நாவலே வாசிக்கிறேன். அப்போ நான் இப்போ கூட கேட்டாக்கா தாய் நாவல் ஒரு ஒரு எக்ஸலன்ட் மெட்டீரியல். ஆனால் என்னை எப்போ கேட்டாலும் நம்ம அர்த்தமோ நோக்கல் நல்ல நாவல். ரெண்டாவது அவரோட ஃபோமோ கார்டினோ பெஸ்ட் பீஸ் இன்னும் மக்சிம் கார்கி. அப்போது ஒரு படைப்பை நீங்கள் அணுகிறது, நீங்கள் ஒன்று கண்டுபிடிச்சிருவீங்க. உலகத்திலேயே வந்து அதே மாதிரி சினிமாவில் சொன்னால் எல்லா சினிமாக்காரர்களும் என்ன சொல்லுவாங்க, பைசைக்கிள் தீவ்ஸ் தான் சொல்லுவாங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆனால் பைசைக்கிள் தீவ்ஸை விடவும் அவரோட 2 உமன்ஸ்னு அதே டைரக்டரோட இன்னொரு படம் இருக்குது. அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் இது 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 ஒரு உலகத்தின் மகத்தான படைப்பு பைசைக்கிள் தீவ்ஸ், மாற்றுக்கிறதே இல்லை. ஆனால் அவரோட 2வது படைப்பு இருக்கும், அதை விட பயங்கரமாக இருக்கும். போர்க்காலத்தில் நடக்கிற சம்பவம், தான் குழந்தைய இழந்துட்டுருப்பா ஒரு அம்மா. அவர் ரோட்டில் நிர்வாணமாக நடந்துக்கிட்டு போயிட்டு யாருன்னா வந்து என்னோட பால் குடிங்கன்னு கேட்பா. என்னுடைய மார்பு வந்து பாலால் நிறைஞ்சி வீங்கி வலிக்குது எனக்கு. அந்த குழந்தைய நினச்சிப்பா, போரில் இறந்து போன குழந்தைய. அவள் வழிநடுக்க கத்திக்கிட்டே போய்கிட்டே இருப்பா. அவளை எல்லாரும் அஞ்சு ஓடுவாங்க. இது வந்து எவ்வளோ பெரிய துயரத்தை உங்களுக்கு கொண்டு பண்ணிடும். இப்போ இது உலகம் முழுக்க பொதுவான ஒரு சம்பவம். இதுதான் நான் மரப்பாலன்ற நாவலில் ஃபஸ்ட்டு வந்து கரையேற முடியாது. நான் எழுதுகிறேன், இந்த படம் பார்த்து 20 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு, நான் இதை மறந்துட்டேன். அது என்னுடைய வாழ்க்கைக்கு பொருத்தி பார்க்குறேன் நான். ஆமாம், நான் ஒரு மரப்பாலன்னு ஒரு நாவல் எழுதும்போது ஓப்பனிங்கில் அம்மா வந்து செத்து போகிறாங்க. எப்படி செத்து போவா, சாகணும், ஒரு பையன் அனாதையாகணும் இப்படின்னு எனக்கு தீம். என்னுடைய அந்த பையன் அனாதையாக இருந்து அவன் இந்த உலகத்தை பார்க்கணும், கற்றுக்கணும், அவன் போயிட்டு ஒரு ஹீரோவாக மாறணும் அப்படின்றது எனக்குள்ளே ஒரு சின்னதாக ஒரு கான்செப்ட் இருந்தது. இந்த போரை எல்லாரும் பலவிதமாக பார்க்குறாங்க. ஒரு ஒடுக்கப்பட்டவன் அவன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து அந்த போரை எப்படி அணுகுவான், எப்படி பார்ப்பான், எப்படி புரிஞ்சுக்குவான்,
அதோடு எப்படி வந்து ரிலேட்டடாக அவன் கம்யூனிகேட் பண்ணுவான் அப்படின்றத நான் ஒரு சின்ன யோசனை இருந்தது. ஒரு நாவல் எப்படி உருவாகிறதுன்ற ஏரியாக்கே வந்துடுறேன். ஏன்னா நான் தாண்டி ஓடிக்கிட்டே இருப்பேன். எனக்குள்ளே நிறைய யோசனைகள் வந்துக்கிட்டே இருக்குது. அதனால் என்னால் சாப்டராக போக முடியல. ஆனால் நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி கொஞ்சம் சொல்ல முயற்சி பண்ணுறேன். தயவு செஞ்சு நீங்கள் புரிஞ்சுக்கணும்னு நான் விரும்புகிறேன். அது என்னென்னா, அந்த பையனை வந்து என்ன பண்ணேன்னா, அம்மாவுக்கு குழந்த பிறந்தோடனே அம்மா வயலில் வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாள். அங்கே என்னென்னா, கரை ஏறக்கூடாது. பால் குழந்தை அழுதுன்னா கூட நேற்று குழந்தை பிறந்திருக்கோம், அம்மா இன்றைக்கி வயலுக்கு வேலைக்கு வந்துடுவோம். அதுதான் 60களுக்கு முன்னாடி இருந்த நிலைமை கிராமப்புறங்களில். அப்போ கரை ஏறக்கூடாது. அவங்க எந்த சூழலையும் நடவு முடிஞ்ச பிறகு தான் அவங்க கரை ஏறணும். இப்போ குழந்தை வந்து தூளியில் கட்டிட்டு அது அழுது பசியில் அழுவோம். கரையேறக்கூடாது அப்படின்றது இருக்குது. அம்மாவுக்கு வந்து குழந்தையோட குரல் வந்து சாகடிக்கும். அம்மாவுக்கு வந்து மார்பு வந்து பால் கட்டி பெருத்து போயிருக்கோம். இப்போ அவளுக்கு குழந்தைக்கு போய் பால் கொடுக்கணுமே அப்படின்னு அவள் துடிப்பா. குழந்தை கத்திக்கிட்டே இருக்கும். பக்கத்தில் இருக்கிறவங்க சொல்லுங்கள், ஏய் போயிடாதடி, ரொம்ப பிரச்சனை ஆகிடும். அவன் வேறு கங்காணி வேறு ரொம்ப கொடூரமாக அவனை கோபத்தில் இருக்கிறான். ஏற்கனவே நடவு வேலை நடக்கலைன்னு சொல்லிட்டு நீ ஓடிடாத அப்படின்னா. ஆனால் அவள் எல்லாத்தையும் மீறி ஒரு கட்டத்தில் குழந்தையோட குரல் வந்து அது மாதிரி ஏகப்பட்ட குழந்தைகள் இறந்துருக்குதான். பசியில் பால் இல்லாத குரல் வறண்டு செத்துப்போன குழந்தைகள் யாராலும். அப்போது இந்த குழந்தை அழுதுன்னா, எக்கேடாவது கெட்டுப்போங்கடா, நீங்கள் நீ அடிச்சே கொண்டாலும் பரவாயில்ல, என் குழந்தைய போய் நான் எப்படியாவது உயிர் ஊட்டிடுறேன் அப்படின்ட்டு இந்த அம்மா கரைக்கு வருவாங்க. குழந்தை செத்து போயிடும். இப்போ செத்த குழந்தைக்கு அம்மா பால் ஊட்டுறதுக்கு முயற்சி பண்ணுவான். கங்காணி வந்து ஐயோ பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படின்ட்டு ரொம்ப ஆபாசமாக அவளை திட்டி கொன்னுடுவான். எப்படி நீ இப்போ அந்த ஒரு விவசாயமே கெட்டு போயிடுமே, நீ இந்த மாதிரி கரையேறிட்டியே, அது வந்து விதிகளுக்கு மரபுக்கு மீறிய ஒரு செயலாச்சு அப்படின்ற மாதிரி அவன் ஆபாசமாக பேசி அடிப்பான். இப்போ இந்த கான்செப்ட் எனக்கு அங்கே எங்கேயோ பார்த்தது, எங்கேயோ உலகத்தில் எங்கேயோ ஒரு மூலையில் நடக்குது. அது வந்து வேறு மாதிரி மாறி இங்கே வருது. அதுக்காக சொல்கிறேன். இப்போ நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, உலகம் முழுக்க இருக்கிற படைப்புகளை நம்ம தேடி வாசிக்கலாம். நான் எப்போ கேட்டாலும் சொல்லுவேன், மொழிபெயர்ப்புகளால் ஆனவன், குறிப்பாக ரஷ்ய இலக்கியங்களால் உருவானவன். ரஷ்ய இலக்கியங்கள் வழியாக தான் நான் இந்த உலகத்தினுடைய அரசியலையே புரிஞ்சுக்கினேன். ஏன்னா நான் நகரத்தில் இருந்தவன். அதனால் எனக்கு எந்த பாதிப்புமே கிடையாது. எனக்கு அதாவது சாதிய சச்சரவுகளை பற்றி நான் ஒரு 16, 17 இங்கே இருக்கிற ஒரு 4-5 இந்த கடைகளை வச்சு சாதி சொல்லுவாங்களே, இது வந்து செட்டியார் கடை, இது வந்து நாடார் கடை அப்படின்றத வச்சு ஒரு 4-5 சாதி தெரியும். அதுக்கப்புறமா பார்த்தா 1 லட்சம் ஜாதிகள் இருக்குது, 4 லட்சம் சாதிகள் இருக்குதா இந்த சமூகத்தில். இந்த அசிங்கம்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. அப்போ இந்த அசிங்கமான இந்த விஷயத்திலிருந்து பாதிக்கப்படக்கூடிய மக்கள் வழியாக எழுதணும்னு ஆசைப்பட்றேன். அப்போ அந்த படைப்பை எப்படி உருவாக்கணுன்ற கான்சியஸ் எனக்கு இந்த 16 வயசுலேருந்து நான் ஆசைப்பட்டு 28 வயசு வரைக்கும் எனக்கு தெரியாது. மந்திரவாதி கதைகள் எழுதுறது, விட்டல் கதைகள் எழுதுறது, இந்த தமிழ்வாணன் படித்த படைப்பெல்லாம் இருக்கிற பாதிப்புகள்லாம் வரும். சிஐடி விட்டல்னு தலை போட்டு எழுதுவேன், ராஜாலின்னு எழுதுவேன், சினிமா பார்த்த துயரத்துலேருந்து. அப்போ எழுதுறது எதுன்னு எனக்கு தெரியவே இல்லை. 28 வயசு வரும்போது பார்த்தாக்கா நான் ஒரு 350 பக்கம் நோட்டுகள், ஒரு 7-8 நோட்டுகள் எல்லாம் செம்மையாக எழுதி வச்சுருப்பேன். அதை நண்பர்கள் வாட்சி நல்லா இருக்குதுன்னுவாங்க. எல்லாம் இப்படி போயிட்டே இருக்குது. அப்புறம் நான் ஃபஸ்ட்டு ஒரு முடிவு பண்ணேன், இதையெல்லாம் முதல்ல கீழ்ச்சி பண்ணணும். ஏன்னா இதெல்லாம் ஒருபோதும் அர்த்தமோனோவுக்கு இணையாக ஒரு பக்கம் கூட இதில் இல்லை, மூவருக்கு இணையாக ஒரு பக்கம் கூட இல்லை. அலெக்சாண்டர் குப்ரினோட மலோக்குன்னு ஒரு நாவல் இருக்கான். மலோக்குன்றது பலி எடுக்கும் தெய்வம்னு ரஷ்ய சொல்லுது. நம்ம காலின்னு சொல்லுவோம், பலி கேட்கிற துர்தேவதையாக அதை சொல்லுவோம் இல்லையா. அந்த மாதிரி மலோக்குன்னு ஒரு நாவல். அந்த நாவல் வாசிக்கும்போது தான் நான் வந்து என் வீட்டில் இருந்து, என் குடிசையிலேருந்து, நான் எதிரில் இருந்த பேசன் பிரிட்ஜ் அனல் மின் நிலையத்தையே பார்க்குறேன். எனக்கு அந்த அரசியல் அப்போ தான் புரியுது எனக்கு. இல்லைன்னா வாழ்க்கையின் யதார்த்தம் இதெல்லாம் இப்படி தான் நடக்கும். அங்கே ஒரு குடிசை இருக்கும், அங்கே ஒரு வீடு இருக்கும், அங்கே ஒரு 2 மாடி வீடு இருக்கும், அங்கே ஒரு தனித்த பங்களா ஒன்று இருக்கும், இங்கே உயிர்கலஜி இருக்கும், இங்கே வந்து சர்க்கரை, இப்படி எல்லாமே இயல்பு பழகுதுன்றது இயல்பான வாழ்க்கையில். அதுக்கிடையில் கனவும் இருக்குது, ஆசைகளும் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் பாயிண்ட் அவுட்டாக நான் எதை பண்ணணுன்றது எனக்கு தெரியல. எல்லாருக்கையிலையும் நானும் சொல்லிட்டு இருக்கேன், நான் கல்யாணத்துங்களுக்கெல்லாம் கவிதை எழுதி கொடுக்குறது, காதலனுக்கு கவிதை எழுதி, காதலி கவிதை எழுதி கொடு, இப்படியா ஓடிக்கிட்டு இருக்குது லைஃப். இதெல்லாம் எழுத்து கிடையாது. நான் எதை எழுதணுன்ற நான் எழுதிக்கிட்டு இருக்கேன். 3000 பக்கம் 4000 பக்கம் கவிதைகள், 10 சிறுகதை எல்லாம் எழுதி வச்சுருக்கிறேன். ஆனால் இதெல்லாமே படைப்பில்லை. எது கரெக்டான எழுத்து அப்படின்னு சொல்லி நான் வரும்போது எனக்கு கவிதை வரலன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். 60 கவிதைகள் எழுதுனதுக்கப்புறமா நான் இப்போ ஒரு கவிதை சொன்னேன்னா உங்களுக்கு பிடிக்கும், ஆனால் அது கவிதை இல்லைன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அது எப்போ முடிவு பண்ணுறேன்னாக்கா, கலீல் கிப்ரானோட ஒரு படைப்பை வாட்சோடனே நான் முடிவு பண்ணேன். நம்ம லாய்க் கிடையாது கவிதையெல்லாம் எழுதுறது, சும்மா கதை பண்ணின்னு இருக்கிறோம், நம்ம தூக்கி எரியாத அப்படின்னு.
சிறுகதை எழுதினது ஐயோ அதுவும் நமக்கு வரல. ஏன்னா அது வந்து ரொம்ப கான்சியஸான ஒரு மெட்டீரியல். ஒரு 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 2000 வார்த்தைக்குள்ளே அது வந்து செப்பமாக ஒரு கவிதையை போல் இருக்கணும், அது உரைநடை போலவும் இருக்கணும், கம்ப்ளீட்டாக ஒரு மேட்ரை முடிச்சிடணும். இவ்வளோ நுட்பமான ஒரு மெட்டீரியல் நமக்கு வரல. ஆனால் எழுத முடியுது. எதை எழுதணும் அப்படின்னா சரி நாவல் எழுதும். நாவலும் வரல. நாவல் வருது, ஏன் வரலன்றதை நான் கண்டுபிடிச்சேன். அப்புறமா நாவலை வந்து இப்படி உட்காந்துன்னு சிந்திச்சுன்னு இருக்கிறது இல்லை, யோசனை பண்ணின்னு இருக்கிறது இல்லை, இப்படி புகைச்சிக்கின்னு இப்படி அவன் வந்துட்டான் இப்போ என்ன பண்ணுவான். இந்த சினிமாவுக்கு கதை எழுதுகிற கதையெல்லாம் அங்கே பண்ணக்கூடாது. நாவல்ன்றது உள்ளத்திலிருந்து பீரிட்டு எழக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு, அது வந்து என்ன சொல்லுவாங்க, இந்த ஆர்டிஷியன் ஊட்டுற மாதிரி. அது வந்து சப்கான்சியஸ்லேருந்து வேலை செய்யணும். அது வந்து எனக்கு ப்ராக்டிஸ் ஆகிடுச்சு. ஏற்கனவே கவிதை சிறுகதை இதெல்லாம் எழுதி கரெக்டாக 28 வயசில் ஒரு கதைன்னு நான் இருக்கிறேன். இப்போ ஓரளவுக்கு சமூகமும் தெரிஞ்சிடுச்சு. இந்த சமூகம் எப்படி இருக்குது, எதை நோக்கி நான் நகரணும், எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எனக்கு பிடிக்குது, எதையெல்லாம் நான் விமர்சிக்கிறேன், எதெல்லாமே மரபை கட்டி காக்கிற அசிங்கங்கள், எதெல்லாம் மரபை உடைக்கிற அற்புதங்கள். முதல்ல மரபுன்ற இந்த அசிங்கத்தை உடைச்சி எறியணுன்றவன் தான் எழுதவே வரணும்னு நான் உறுதியாக சொல்லுவேன். யார் வந்து இந்த மரபு கட்டிக்கிட்டு அழுவுறது, எனக்கு எல்லாருக்கும் பயன்படுறது தான் மரபு. ஒரு 140 கோடி பேர் இருக்கான் இந்தியாவில்னா, 140 கோடி பேருக்கும் பயன்படுறது தான் மரபு. அது எனக்கு பயனளிக்குதுன்னா நான் அதை கட்டி காப்பாற்றலாம். அது ஒரு 20 பேருக்கு பயன்படுது, 25 பேரை நாசமாக்குது, 80 பேரை ஒன்றுமே இல்லாமல் ஆகுதுன்னா அந்த மரபை எந்த மண்ணுக்கு நான் வந்து அதை கட்டி காப்பாற்றேன். இந்த அடிப்படை அறிவு ஒரு எழுதுறவனுக்கு இருக்கணும். இந்த பேசிக்லாம் முதல்ல நம்ம ட்ரெயின் ஆகணும். அப்போ தான் நீங்கள் எழுதுறது வந்து அது தனித்துவமாக இருக்கும். ஏன்னா நாவல் எப்படி எழுதுறதுன்னு நான் சொல்கிறேன். அது உடனே ஒரு நாவல் எழுதுறதுன்றதுல இந்த பேசிக்ஸ்லாம் ஃபஸ்ட்டில் நமக்கு ஃபில்ஃபில் ஆகணும். எதை எழுத போகிறோம், ஏன் எழுத போகிறோம், எதுக்காக எழுத போகிறோம், இந்த அடிப்படை அறிவு நமக்கு உறுத்திக்கிட்டே இருக்கணும். நானும் எழுத போகிறேன், புகழ் பெற போகிறேன்றதுக்காகலாம் யாருன்னா எழுதுனீங்கன்னா லைஃப் ஃபுல்லாக எழுதிக்கிட்டே இருக்க வேண்டியது தான். லைஃப் ஃபுல்லாக எழுதிக்கிட்டே இருப்பீங்க. அதுதான் முன்னாடிலாம் சொல்லுவாங்க, ஒரு கலக்காரி ஜிப்பா போட்டுக்குவார் ஒருத்தர், அப்புறமா ஒரு சோடா புட்டியை போட்டுக்குவார், படித்து கண்ணு பழம். அது யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ அந்த புட்டி அது போட்டுக்கிறது, ஒரு ஜோல்னா பைய போட்டு அதில் ஒரு 2-3 புக்கு, எந்த நேரமும் ஏதோ தீவிர ஞானி போல் அப்படி செஞ்ச இந்த பாவனையெல்லாம் தூக்கி குப்பை தொட்டியில் போட்டுருங்க. இதெல்லாம் வச்சுக்கின்னு ஒரு மண்ணையும் செய்ய முடியாது. நீங்கள் இயல்பாக எல்லா மனிதர்கள் போலவும் எல்லாரையும் போலவும் இருக்கணும். ஆனால் உங்கள் சிந்தை எந்த நேரமும் நீங்கள் எழுதுவதை குறித்த தீவிர தேடுதல்களில் இருக்கணும். அதுக்கு பேசிக் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னன்னா, மனிதர்களை நீங்கள் அடிப்படையிலேருந்தே நேசிக்கணும். இவரை நேசிக்கலாம், அவரை நேசிக்கக்கூடாது, இவரை பார்க்கலாம், அவரை பார்க்கக்கூடாது, இவரோட கை குலுக்கலாம், அவரோட கை குலுக்கக்கூடாது, இவரை அணைக்கலாம், அவரை அணைக்கக்கூடாது. இந்த மாதிரியான பழைய மரபு குப்பைங்களெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு நீங்கள் வந்து, நான் ஏன் அதை சொல்கிறேன்னா, நான் ஒன்று எழுதும்போது தான் நான் யோசித்தேன், எந்த புத்தகங்கள வழியாக நான் கண்டுபிடிக்கல. அதை நானே எழுதும்போது, இந்த சமூகத்தை பார்க்கும்போது, இந்த சமூகத்துடைய மனோபாவத்தை அறிஞ்சிக்கும் போது நான் ஒன்று கண்டுபிடிச்சேன். இந்த தேசத்தில் தத்துவத்தின் தொட்டில்னு வாங்க இந்தியாவை. நான் சொல்லுவேன், தத்துவம் செத்த சமூகம் எதுனா இதுதான். ஒருத்தருக்கு தப்பு நடக்கும்போது ஐயோன்னு பதறுவோம், இன்னொருத்தருக்கு தப்பு நடக்கும்போது கண்டுக்காமல் போயிடுவோம். இது ஒரு தத்துவமா? இது மனசாட்சி செத்த மனிதர்கள் எங்கன்னா, ஒரு பொண்ணை நாசமாக்கும் போது இந்தியாவே கொந்தளிக்கும். இன்னொரு பொண்ணு அதே மாதிரி தான் நாசமாக்கப்பட்டு கணத்தில் கொல்லப்படுறா, பல்கலைக்கழகங்களில் கொல்லப்படுறான், ஓவியக் கல்லூரியில் கொல்லப்பட்டான், கல்குவாரிகளில் கொல்லப்படுறாங்க. நூற்றுக்கணக்கானவங்க ஒவ்வொரு ஆண்டும் கொலை செய்யப்பட்டு கொண்டே இருக்கிறாங்க, தூக்கில் தொங்கிடுறாங்க. இன்ஸ்டியூஷனில் உயர்ந்த கல்வி வழங்கக்கூடிய நிறுவனங்களை செத்து போயிடறாங்க. நம்ம அதை பற்றிலாம் ஒருத்தருமே விவாதிக்கவே மாட்டோம். குறைந்தபட்சம் எழுதணும்னு ஆசைப்படுற அத்தனை பேரும் இந்த மாதிரி விஷயங்களில் கவனம் செலுத்தணும். ஏன்னா தத்துவம் செத்த மனிதர்களால் அதை சிந்திக்க முடியாது. தத்துவம் உள்ள மனிதன்னா இந்த சமூகத்தை சமமாக பார்க்கறது, இந்த சமூகத்தை உற்று பார்க்கறது, அதை தங்க உள்ளத்தில் வந்து அதை அசை போடுவது, தன்னுடைய நெருங்கிய நட்பு வட்டாரங்களில் அது குறித்து பேசுவது. ஏன்டா இதெல்லாம் இப்படி இருக்குது, என்ன இந்த மாதிரியான பேசிக்கான கொந்தளிப்பு ஒருத்தனுக்கு யாருக்கு இருக்குதோ அவன் தான் எழுதணும்னு ஆசைப்படணுன்றது. அவன் தான் எழுத ஆசைப்படுவான், ஒருவேளை ஆசைப்படுவான் எழுதுறதுக்கு, ஆனால் எதை எழுத தெரியணும் அப்படின்னு தெரியாது. ஒரு ஆண் பெண்ணையை வச்சுக்கின்னு மட்டுமே கதை பண்ண முடியும். எல்லாருமே நேசிப்போம், எல்லாருமே காதலிப்போம், எல்லாருமே உறவு கொள்வோம், எல்லாருமே பிள்ளை பார்த்துப்போம், இதெல்லாம் ஒரு நார்மல் மேட்ரு இதெல்லாம். ஆனால் அந்த சமூகத்தில் என்ன பிரச்சனை இருக்குதுன்றதை பாயிண்ட் அவுட் பண்ணோம். நான் சொல்கிறேன், இந்த 28,000 பக்கத்தையும் வந்து ஒரு 3,000 பக்கம் எழுதி கிழிச்சிட்டேன்.
கிழிச்சிட்டு இப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன், இந்த பாவனை பண்ணிகிட்டு இருக்கோன்னு நான் கண்டுபிடிச்சேன் ஃபஸ்ட்டில். நீ கொஞ்சம் பாசாங்க பண்ணிகிட்ருக்குற, ஏன்னா எழுத்து மேலே உனக்கு ஒரு போதை இருக்குது. ஏன்னா வாசிக்கிறேன்ல, ஓயாமல் வாசிக்கிறேன். கலீல் கிப்ரான் கவிதையிலேருந்து அலெக்சாந்தர் குப்ரின்னு ஒருத்தர் இருக்கான், அலெக்சாந்தர் புஷ்கின்னு ஒருத்தர் இருக்கான், அவனோட கேப்டன் மகள் துப்ரோஸ்கி, இதெல்லாம் வாசிட்டு நான் தூங்கவே மாட்டேன். சரி இவனுங்களான்றதெல்லாம் விடுபட்டு ஒருத்தன் வந்தான் உள்ள சிங்கி சாஹித் மாதவன் சொல்லிட்டு அவனுடைய முதல் ஆசிரியர் நீங்கள் எல்லாருமே வாசிக்கணும்னு நான் விரும்பி வேண்டி கேட்டுக்கேன். அவனோட புத்தகங்களில் கொஞ்சம் பெருசாக இருக்கிறது குல்சாரி மட்டும்தான். அவனது மொத்தமே 6 படைப்பு தான். அன்னை வயல், குல்சாரி, முதல் ஆசிரியன், ஜமீலா, லாரி டிரைவர், இது எல்லாமே அற்புதமான காதல் கதைகள் தான். ஆனால் அது பிறர் காதலை பற்றி தான் அது பேசும். ஆனால் அதை ரொம்ப அழகாக காலத்துக்கு பொருந்துகிற மாதிரி எக்ஸலண்ட் டெஃபினிஷன்களோடு பேசியிருப்போம். அதெல்லாம் வாசிக்கும்போது நீங்கள் ஒரு எல்லாராண்டையும் நல்லா பழகுவீங்க. ஃபஸ்ட்டு இதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுடா, சும்மா ஒரு ஆணுன்றதுக்காகவே ஒரு பொண்ணை பார்க்குறதும், ஒரு பொண்ணுன்றதுக்காக ஒரு ஆண், இதெல்லாம் மேட்ரே கிடையாது. இதெல்லாம் சாதம், இதெல்லாம் ஒரு எழுதுகிறவனுக்கு இந்த மாஸ்டர், அதான் சொல்கிறேன், எழுத நினைக்கிறதே மாஸ்டர் தாட் தான். அப்போ நீங்கள் எழுதணும்னு ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நீங்கள் மாஸ்டராகவே மாறிடணுன்னு. அப்போது இந்த மாதிரியான கான்சியஸ்லாம் உங்களுக்குள்ளே வரணும். அது மாதிரி இந்த படைப்புலாம் நான் வாசிக்க எனக்கு நான் எழுதின்னு இருக்கிறதெல்லாம் குப்பை போல தோணுது. நல்ல வேளை அந்த நேரத்தில் எனக்கு கே டேனியல் பெரிய சப்போர்ட். கே டேனியல் எப்பயாவது வாராவோட சுந்தரி சின்ன சாம்பு கிடச்சா வாசிச்சு பாருங்கள். சமூகத்தினுடைய ஒரு பெரிய ஜெராக்ஸ், ஒரு பெரிய எக்ஸ்ரே ஃபிலிம் மாதிரி. அவர் அந்த பீரியடில் அவர் தான் அக்ராகரத்து அதிசயம்னு அண்ணா சொல்லுவார். அப்படி ஒரு குறிப்பு இருக்குது அவருக்கு. அவரோட படைப்பு, டேனியலோட படைப்பை நீங்களாம் வாசிக்கணும்னு நான் விரும்புவேன். ஏன்னா நான் அவரை வாசிச்சுட்டு நான் கொஞ்சம் பிரமிச்சு போயிருப்பேன். அந்த நேரத்தில் கே டேனியலை பற்றிலாம் யாருமே பேச மாட்டாங்க. அவங்க ஒரு 4-5 படைப்புக்கு இங்கே இருக்கிறத தான் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. என்னையை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் ரொம்ப தட்டையான படைப்புகள். இங்கே எல்லாமே நல்லா எழுதுவாங்க, சூப்பராக எழுதுவாங்க. இந்த லாஸ்ட் 10 இயராக அடித்து நொறுக்குறாங்க இளைஞர்கள். நம்ம யோசிச்சே பார்க்க முடியாது. எனக்கு வர கையெழுத்து பிரதிகள்லாம் பார்த்துட்டு நான் இனி இந்த வார்த்தையே சொல்லக்கூடாதுன்னு நினச்சிப்பேன். இன்னும் கவிதையில் நல்லா மேம்பட்டுருக்குறோம், சிறுகதையில் மேம்பட்டுருக்குறோம், உரைநடையில் குறிப்பாக நாவல் விஷயத்தில் நம்ம ரொம்ப தத்தியாக இருக்கிறோம். சும்மாவே நம்ம மாஸ்டர்னு சொல்லிக்கிறோம். அப்பெல்லாம் ஒரு மனகடு உலகத்தோடு ஒப்பிடும்போது நம்ம தத்தியாக தான். இப்போ நீங்களாம் தான் ஆரம்பிக்கணும். லாஸ்ட்டு 10 இயராக சூப்பராக எழுதுகிறாங்க. ஏன்னா உலகத்தை பார்க்குறாங்க அவங்க. நம்மளுடைய நிலவுடைமை சமூகத்தினுடைய காமாந்திர பெருமூச்சே பெரிய படைப்புகள்னு சொல்லின்னு இருந்த அந்த பாவனையெல்லாம் ஒழிஞ்சி இப்போ தான் உழைக்கும் மக்கள் எல்லாருமே எழுத ஆரம்பிக்கிறாங்க. யாரெல்லாம் இந்த சமூகத்தை நேசிக்கிறாங்களோ எல்லாருமே எழுத ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நான் அறுபடும் விலங்கு ஒரு நாவல் எழுதணும்னு ஆசைப்பட்றேன். நான் எழுதுனதெல்லாம் குப்பைன்னு தெரிஞ்சிடுச்சு. இப்போ என்ன தான் பண்ணுறது, ரொம்ப யோசிச்சுன்னு இருக்கிறது, நிறைய சிகரெட் புகைக்கிறது, இதெல்லாம் குப்பைன்னு எனக்கு தெரிஞ்சிடுச்சு. வீண் இப்படி வானத்தில் இருந்தெல்லாம் நான் கண்டுபிடிக்க முடியாது. யோகம் பண்ணி தியானம் பண்ணி உருண்டு புரண்டு குட்டி கருணாட்சிலாம் ஒரு படைப்பு எழுத முடியாது. எப்படி எழுதணும்னா இந்த சமூகத்தை நல்லா ஒத்து பார்க்கறதன் வழியாக என்னை சுற்றி இருக்கிற சமூகத்தை, என் பாட்டனை, என் பாட்டியை, அவங்களுடைய பாடுகளை, இந்த சமூகம் எப்படி இருக்குது, இவ்வளோ பெரிய சமூகத்தில் எவ்வளோ கடவுள்கள் இருக்காங்க, எவ்வளோ பிசாசுகள் இருக்காங்க, எதெல்லாம் கடவுள் தன்மை, எதெல்லாம் பிசாசு தன்மை, யாரெல்லாம் இங்கே துர்தேவதைகள், இதெல்லாம் ஒரு மாதிரி உள்ள அனல் போல் கொதிச்சு நான் ஒரு மெட்டீரியல் எழுத ஆரம்பிக்கணும்னு ஆரம்பித்தேன். அறுபடும் விலங்கு, அதான் என்னோடய ஃபஸ்ட்டு நாவல். இப்போது என் பாசாங்குத்தனத்தெல்லாம் விட்டுட்டு ஒரிஜினலாக எழுதணும்னு நினைக்கும்போது இந்த சமூகம், என் குடும்பம் என்னவா இருந்தது, எங்கேருந்து வந்ததுன்னெலாம் நான் யோசிக்கும்போது எனக்கு ஒரே ஒரு லைன் தான் கிடச்சிது. என்னென்னா, என் குடும்பத்தில் இருக்கிற 3 தனித்தனி குடும்பங்கள், என் தாத்தாவோட குடும்பம், என் தாத்தாவோட அண்ணன் குடும்பம், அந்த மாதிரி ஒரு 4 குடும்பம். இனி இந்த கிராமங்கள்லேருந்து நம்ம பெருசாக வாழ முடியாது. அதனால் வெள்ளைக்காரன் நமக்கு இலவசமாக கப்பல் விடுறான், நம்ம அதன் வழியாக எங்கேயாவது சீமைக்கு போய் பஞ்சம் பழிச்சிக்கலாம் அப்படின்னு கிளம்பிடுறாங்க. இது எனக்கு இந்த வார்த்தை ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அது மாதிரி என்னுடைய ஒரு தாத்தா குடும்பம் சவுத் ஆஃப்ரிக்கா போயிடுறாங்க. இன்னொரு ஃபேமிலி பெனாங்கு, மலேசியா பெனாங்குக்கு போயிட்டாங்க. ஒரு தாத்தா என்னோட அம்மாவோட அப்பா மட்டும் என்ன பண்ணிட்டாரு, சென்னைக்கு வந்துட்டார். பட்டணத்துக்கு போய், நான் அவ்வளோ தூரம்லாம் போக மாட்டேன், நான் போய் இங்கே பட்டணத்தில் போய் படிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 ரூபா நான் வாங்கிட்டு வந்துடுறாரு. இந்த லைன் எனக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது.
அப்புறம் இந்த லைனுக்கு பின்னாடி சும்மாவே லைன் இருந்து என்ன பண்ணுறது அப்படின்ட்டு ஒரு கிராஃப் ஒன்று போட்டு பார்க்குறேன். எனக்கு ஏற்கனவே ப்ராக்டிஸ் இருக்குதுல்ல, பயிற்சி பண்ணியிருக்கிறேன்ல, எழுதி கவிதை எழுதி ஒரு பயிற்சி இருக்குது, அது இதெல்லாம் வந்து சிறுகதையெல்லாம் எழுதி ஒரு பயிற்சி இருக்கிறதால இப்போ எனக்கு கதாபாத்திரங்களை தேர்ந்தெடுக்கணும். இப்போ எனக்கு தெரிஞ்சிச்சு, கோபால்னு ஒரு கேரக்டர், அவன் தான் வந்து மாஸ்டர், எனக்கு வந்து ஹீரோ. இப்போது அவனுக்கு பின்னாடி என்ன இருக்குது, நான் ஒன்றும் ஒழுக்க நல்லவனான்னா கிடையாது. அவர் ஒரு அரை மனிதர், அவர் ஒரு பெரிய ஹீரோவாக அப்படியே சண்டை போடுறவராக இருக்கணும்னு ஒரு அவசியம் கிடையாது. அவருக்கு வந்து குடி கூத்தி அப்படின்ற ஒரு சராசரி மனிதனாக தான் இருக்கிறார். அப்போ அந்த மனிதனுடைய வாழ்க்கைக்கு பின்னாடி இருக்கிற சச்சரவுகள்னால் ஏன் அவன் கிராமத்தை விட்டு வந்தான், இப்போ இந்த அரசியல் வந்து எனக்கு முன்னாடி படித்த அரசியல்லாம் வந்து எனக்கு பாடம் சொல்லி தருது. அதனால் இதை எழுத ஆரம்பித்தோடனே ஒரு 6 மாதம் நான் இது வரைக்கும் ஒரு 8 நாவல் எழுதியிருக்கிறேன், ஒரே ஒரு சிறுகதை தொகுப்பு எழுதியிருக்கிறேன். எல்லா நாவலுக்கும் எனக்கு குறைஞ்சது அப்புறமா 3 வருஷம் 4 வருஷம், மரப்பாலெல்லாம் 5 வருஷம் ஆச்சு. ஆனால் இந்த நாவலை நான் 6 மாதத்தில் எழுதி முடிச்சிட்டேன். ஏன்னா அவ்வளோ ஆவேசம் எனக்கு. ஒரு கதாபாத்திரம், கோபால்ன்ற கதாபாத்திரம் கிடைச்ச உடனே எல்லாம் ஒரிஜினல் கேரக்டர். அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னா 3 பேரோட கேரக்டரை ஒருத்தருக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணுறது, 2 பேரோட கேரக்டரை ஒருத்தருக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணுறது. ஒரு கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதுன்னா அந்த கேரக்டரோட கலரை மாற்றுறது. இப்படியான பாவனைகள்லாம் வந்து நம்ம சப்கான்சியஸில் ஆட்டோமேட்டிக்காக வரும். அவனை பார்ப்போம், அவன் வந்து இப்படியா வந்து நான் கண்டுபிடிச்ச கடவுள்களையும் பிசாசுகளையும் அதில் கொண்டாந்து, நீங்கள் யாருன்னா அறுபடும் விலங்கு வாட்சி இருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நான் சொல்கிற அந்த ஸ்ட்ரக்சர் புரியும். அந்த மாதிரி அந்த நாவல் கடன்னு ஒரு 6 மாதத்தில் முடிச்சிட்டேன். நான் முடிச்சுட்டு நான் வாசிக்கிறேன், வாட்சா இதுதான் நாவல். இப்போ முன்னாடி கிழிச்சி போட்டதெல்லாம் வெற்றிடமாக இருந்த இடத்துல என் நாவலை வச்சுட்டு நான் 10 வருஷம் வச்சுன்னு தெரிஞ்சேன். அதை நான் ஆக்சுவலாக அது 2000 எழுதுறாங்க. 2000 எழுதிட்டு நான் ஒரு பதிப்பகத்தில் எடுத்துகிட்டு போய் கொடுக்குறேன். அதாவது இப்போ முன்னுரையில் படிப்பேன்ல, ஒரு புரட்சிகரமான பதிப்பகம் இதெல்லாம், இவங்கெல்லாம் வந்தாக்கா அப்படியே நம்மளை அரவணைச்சு கொண்டாடி அடுத்த வருஷம் நான் தான் வந்து இந்தியாவோட மக்சிம் கார்கின்லாம் கனவுலாம் காணுவோம்ல, அப்படிலாம் ஒன்றுமே நடக்கலை. அது 8 வருஷம் ஆச்சு அது போடுறதுக்கு. இதே அரங்கில் இதுக்கு பின்னாடி ஒரு சின்ன அரங்கு இருக்குது, அதில் தான் வந்து முரண் கலரின்னு ஒரு இலக்கிய அமைப்பு. நான் ஃபஸ்ட்டு நாவல் எழுதி முடித்த பிறகு தான் நான் ஒரு இலக்கிய அமைப்பையே சந்திக்கிறேன். நாவலை வெளியிடுற அன்றைக்கி தான் ஒரு முதல் எழுத்தாளரையே சந்திக்கிறேன். இப்போ அவங்களுக்குலாம் நல்ல சந்தர்ப்பம், இந்த மாதிரியான ஒரு கோடைகால பயிற்சி நடத்துதுன்னா இவ்வளோ பேர் வந்து பேசுகிறாங்க. உங்களுக்குள்ளே ஏற்கனவே ஆசை இருக்குது, ஆசை மட்டும்தான் உங்களை வளர்க்கும். கேட்டுக்கின்னு இருக்கிறது அதெல்லாமே கிடையாது. ஒரு ஆசை, ஒரு சின்ன பொறி கிடச்சிதுன்னா போதும். இப்போ எனக்கு வந்து நான் ஒரு தீவிரமாக ஒன்று ஓடிக்கிட்டே இருக்கணும். ஒரு இடத்த பார்த்த உடனே இந்த கிராஃபில் வந்து ஒரு 100 பேர் உட்காந்துருந்தாங்கன்னா ஒரே ஒரு தலையின் அசைவு மட்டும் என் உள்ளத்தில் ஒரு 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 ஷாக் உண்டாக்கினே இருக்கும். ஒரு சின்ன புன்னகை மட்டும் நான் மறக்காமல் யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். அது எங்கேயோ ஒரு கதாபாத்திரத்தில் நம்ம பயன்படுத்துவோம். இது எழுதுறவனுக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பண்பு. நம்ம எல்லாரையும் நீ நான் கூப்பிட்றேன், நீ என்ன திரும்பி நீ என்னன்னு சொல்லுவேன், நீ என்ன எல்லாத்தையும் மறந்துடுறேன், என்ன நான் கூப்பிட்றேன், நீ எங்கேயோ பார்த்துட்டுறேன். நான் எங்கேயோ பார்த்துட்டுல, ஏதோ ஒன்று யோசிச்சுட்டு இருக்கேன், யாரையோ பார்த்துட்டு இருப்பேன், எதையோ ஒன்று கவனிச்சிட்டு இருப்பேன். இது வந்து ஒரு அசைவு, இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. இப்போ எழுதுறதுலாம் அப்படிலாம் கிடையாது. போய் உட்காந்து எனக்கு காலையில் சிற்பம் கூட அப்படி செதுக்க முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு கண்ணையே செதுக்கி அதை டிசைன் பண்ணிட்டு அப்புறம் இடது இவ்வளோ ஒன்றுங்க. நம்ம சிற்பங்கள்லாம் கூட ரொம்ப அபூர்வம் தான், அற்புதம். ஆனால் கிரேக்க சிற்பங்கள்லாம் பார்த்தா நரம்புகள்லாம் போட்டிருப்பானுங்க, நரம்பு பயங்கரமாக இருக்கும், பாவனைகளே ரொம்ப அற்புதமாக இருக்கும். கலரிங் பண்ணுவானுங்க அவனுங்க, ஒரே பளிங்கல்லையே கலரிங். இதெல்லாம் ஒரு 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 பெரிய சப்கான்சியஸ் ஒர்க்கு. அது மாதிரி ரைட்டிங்கில் நீங்கள் என்ன பண்ணுவோம், நான் 3 ஸ்டெப்பாக பிரிச்சுக்குவேன் என்னுடைய ரைட்டிங்கை மட்டும். எப்போவுமே ஃபஸ்ட்டு வந்து அடித்து நொறுக்குவேன். எனக்கு ரொம்ப ஒரு கேரக்டர் மேலே இந்த மாதிரி பிசாசுங்களெல்லாம் பார்த்தா எனக்கு கோபமாக ஒரு கொந்தளிப்பேன். நான் அது அறைக்குள்ளே யாருன்னா எட்டி பார்த்துட்டாங்கனாக்கா ஏதோ லூஸ் ஆகிட்டான் போலதுன்னு நினச்சிப்பாங்க. என்ன நான் பேசிகிட்டு இருப்பேன், டைலாக்ஸ்லாம் பேசிகிட்டு இருப்பேன், விட மாட்டேன், அப்படி இப்படின்னு போயினே இருக்கும். பேசி கொஞ்ச நேரம் கழிச்சு அதே ஆபாசம் சூடு தனியறதுக்குள்ளவே கடை நான் ஒரு 6 நாவல் வரைக்குமே நான் வந்து கையில் தான், 5 நாவல் வரைக்கும், ஒற்றைப்பல் வரைக்குமே, மரப்பாலம் வரைக்குமே நான் கையில் தான் எழுதுவேன். 3 முறை எழுதுவேன். 3 முறை எழுதுறதுன்றது ஃபஸ்ட்டு டிராஃப்ட் எழுதும்போது அடித்து நொறுக்கிடுவேன் நான். எனக்கு இருக்கிற கோபம், அன்பு, காதல், அழுக, என்னுடைய அந்த சம்பவங்கள், அந்த கதாபாத்திரங்கள். எப்போவுமே ஒரு கதாபாத்திரம் 360 டிகிரியில் வந்து அசைஞ்சா கூட அது தன்மையிலேருந்து மாறவே கூடாது. நீங்கள் அதை மாற்றினீங்கன்னா தோற்று போயிடுவீங்க. ஒரு கேரக்டர் இருக்குது, ஒரு கேரக்டர் நான் இப்போ வந்து கோபாலை நான் அதில் கோபாலே எடுத்துக்கிறேன். அறுபடும் விலங்கில் கோபால் இருப்பார். கோபால் நல்லவராகவும் இருப்பார், கெட்டவராகவும் இருப்பார், அன்பானவராகவும் இருப்பார், காதலர்னாகவும் இருப்பார், அம்மாவோட மகனாகவும் இருப்பார், எல்லாமே இருப்பார். ஆனால் அவருடைய கதாபாத்திரம் எந்த டிகிரிலையும் மாறாது, அவருடைய பண்பு நிலம்லேயே தான் இருப்பார்.
அவர் எப்படி பண்ணுவார் அப்படி தான் பண்ணுவார். இப்போ அவரை செய்ய வைக்க முடியாத வேலைகள் எல்லாம் ஒருத்தனை செய்ய வைக்கணும் நான். ஏன்னா அவர் வந்து ரொம்ப புரட்சிகரமாலாம் இருக்க மாட்டார், அவர் ஒரு பிழைப்பு வாழ்ந்துக்கிட்டு இருக்கார். அப்போ ஒரு புரட்சிகரமான கேரக்டர் எனக்கு ஒன்று வேணும்னா அதுக்கு பீமன்னு ஒரு கேரக்டரை போட்டு அவரை இவரோட மூடத்துக்குறவனாக வைக்கிறது. பாவம் வந்து இவரை விட சின்னவனாக இருப்பான். இப்போ அவன் வந்து ஊருக்கு போவான். ஊருக்கு போனாக்கா அவன் சொல்லுவான் சுதந்திரம் வாங்கினாக்கா நம்ம ஊரில் பாலும், அது வந்து 1940s நடக்கிற கதை, பீரியட் கதை. அவன் பாலும் தேனும் ஊறன்றாங்க அப்படி சொல்லி ஆஹா அப்படி ஒரு சுதந்திரம். இவன் அவன் காங்கிரஸ் கட்சியில் இருப்பான். இப்போ இங்கேருந்து நகரத்தில் ஊருக்கு போவான். ஊருக்கு போகும்போது அவர் என்ன பண்ணுவார், ஆர்பாராண்ட அதுக்கு முன்னாடி மஸ்லின் ட்ரெஸ்லாம் போட்டு விற்பாங்க ரோட்டில், இதெல்லாம் வாங்கி நல்ல ஒரு வேட்டி நல்ல ஒரு மஸ்லின் ஜிப்பாலாம் போட்டுன்னு ஒரு ஊருக்கு போவார். போனாக்கா நம்ம ஒரு கோவில் ஒன்று இருந்தது, அந்த கோவிலில் அந்த இருக்கிற முருகனை எவனுமே கண்டுக்க மாட்டான், நம்ம சம்பாதிக்கிறதில்ல, இப்போ போய் ஒரு மாலை போட்டு போகலாம் அப்படின்னு அவனுக்குள்ளே ஒரு கற்பனை. இங்கேருந்து ஊர்லேருந்து மெட்ராஸில் மாலை வாங்கின்னு போயிடுவான். மாலையை வாங்கின்னு போயிட்டு அங்கே போய் போடுவான். அங்கே தான் ஆரம்பிக்கும் கதையை. மாலையை போடுவான். போட்டவொடனே ஒருத்தன் பார்த்துட்டு நீ ஏன்டா இங்கெல்லாம் வந்து மாலை போடுற, இறங்கடா கேளுண்ணா. என்னடா சுதந்திரம் வந்தாக்கா தேன் பால்லாம் ஓடனீங்க, மாலை கூட போட விட மாட்டேன்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் பயங்கரமாக திட்டுவான். நீ என்ன பேசலாம் பேசுகிறேன், நீ மெட்ராஸுக்கு போயிட்டு வந்துட்டுனா பேசுவேன் கையில் அப்படிலாம் பேசுவேன். நான் என்ன உன் பொண்டாட்டி கழுத்துல மாலை போட்டேன், சாமி அனாதே நிற்கிது, அது கழுத்தில் தண்டை போட்டேன்ட்டுருவோம். அது ரொம்ப பெரிய இஷ்யூ ஆகிடும். இஷ்யூ ஆனவொடனே இப்போ இது ஏன் சொல்ல வரேன்னா, இப்போது எனக்கு இப்படி ஒரு கேரக்டர் கோபால் பேச முடியாது. அப்போ கோபால் பேசுறதுக்கு முடியாததை இன்னொருத்தர் பேசணும். அப்போ இவங்க ஒரு ஸ்ட்ரக்சர். இப்போ ஒரு கல்லூரியினுடைய பேராசிரியர் வந்து இன்டலெக்சுவலாக பேசணும். அப்போ இந்த கதையை வச்சுக்கின்னு நான் எங்கள் பேராசிரியர் இந்த கதைக்குள்ளே வரவே முடியாது. அப்போ இந்த கோபாலுக்கே தொடர்பற்ற ஒரு இன்டலெக்சுவலான ஒரு ப்ரொஃபஸரை கொண்டு வரணும். ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்திலேருந்து வந்த ஒரு கிறித்துவ பின்னணி உள்ள ஒரு ப்ரொஃபஸரை கொண்டு வரணும்னா அதுக்கான ரூட்டை செட் பண்ணணும். அந்த ரூட்டை செட் பண்ணி அவருக்கு ஒரு பார்ப்பன மாணவனை வந்து அவருக்கு மாணவனாக மாற்றணும். இவங்க 2 பேருக்கமான உரையாடலை நிகழ்த்தி அதன் வழியாக ஒரு வேலை. இப்போ இந்த கிராஃப்ட்லாம் எங்கேருந்து நீங்கள் டிசைன் பண்ணணும் அப்படின்னா இது வந்து சப்கான்சியஸாக நிகழணும். அது சப்கான்சியஸாக நிகழணும்னாக்கா உங்களுக்கு சட்டியில் இருந்தால் தான் அகப்பையில் வரணும். அது ஒரு பேசிக் இல்லை, அது ஒரு சயின்ஸ் தானே. அப்போது அந்த சட்டிக்குள்ளன்ற அந்த ஆழ்மனதுக்குள்ளே நீங்கள் சரக்குகளை நிரப்பணும். அதுக்கு வந்து உக்காந்துக்குன்னு எல்லாத்தையும் தூக்கி உள்ளே போடுறதுன்னு இல்லை. நீங்கள் எங்கெங்கேயோ சமூகத்தை பார்த்துருப்பீங்க, எங்கெங்கேயோ படிச்சிருப்பீங்க, உளபூர்வமாக செஞ்சது தான் சப்கான்சியஸில் நிற்கும். இப்போ நான் எல்லாத்தையும் மறந்துடுவேன். ஆனால் ஒரு 600 பக்கம் நாவல் எழுத முடியுதுன்னா நீங்கள் எங்கேருந்து வருதுன்னா ஆழ் மனசில் போய் அது எல்லாமே படிமமாக படிஞ்சிடும். அப்புறம் அது வந்து பானையாக மாறும், சட்டியாக மாறும். அந்த களிமண் உள்ளே நிரப்பப்பட்டிருக்கணும். அந்த சட்டிக்குள்ளே நிரப்பப்படுறது என்னன்னா பியூரான மெட்டீரியலாக இருக்கணும். அதுதான் சப்கான்சியஸ்குள்ளே போகும். நம்ம எப்பயாவது அதை டூல் வச்சுக்கணும். நம்ம சிலதுக்கு டூல் இருக்கும், அப்புறம் டூல் கண்டுபிடிக்கணும். நான் ஒவ்வொரு படைப்புக்கும் ஒரு டூலை யூஸ் பண்ணுவேன். இப்போ அறுபடும் விலங்குக்கு ஒரு டூல், அது வந்து பீரியட் நாவல். அந்த பீரியட் நாவலுக்கான டூல் நான் அதுக்கு ஒரு டைலாக் என்ன டூல், அது வந்து டைலாக் வந்து மாறும். கிராமத்தில் நடக்கும், ஒரு ஆங்கிலோ இந்தியர்களுக்கு இடையிலான உரையாடலாம் நடக்கும். அப்போ அந்த டூல் வேறு. அப்போ அது கொஞ்சம் மாறும். கோபாலுக்கும் பீமனுக்கும் நடக்கிற உரையாடல் ஒன்று இருக்கும். இது இல்லாமல் வந்து அந்த காலத்தினுடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய அது சொல்லுவாங்கள்ல, இந்த தாசி சமூகம் சொல்லுவாங்கள்ல, தேவதாசிகள் இருப்பாங்க. அது வந்து ஊருக்கு ஒன்று இருக்கும். அது என்ன பயன்பாட்டுக்கு இருந்தது அப்படின்றத பற்றி பேச வேண்டிய சந்தர்ப்பம் எனக்கு அந்த நாவலுக்கு தேவைப்படுது. இதெல்லாம் வந்து என்னோடய கிராஃபில் கிடையாது. ஆனால் நீங்கள் எழுதிக்கிட்டே போகும்போது ஒரு பேஸ் நீங்கள் அழகாக உருவாக்கிட்டீங்க. அதுக்குள்ளே உண்மை இருக்குதுன்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக அது தனக்கான மாடிகளை, தனக்கான அறைகளை, தனக்கான படிக்கட்டுகளை அது உருவாக்கிக்கிட்டே போவோம். இப்போ இதெல்லாம் எப்படி உருவாக்கும்? வானத்திலேருந்து எதுவுமே வராது, உங்களுக்குள்ளே இருந்து தான் வரணும். உங்களுக்குள்ளே எப்படி வரும்? இந்த சமூகத்திலேருந்து நீங்கள் எடுத்து உள்ளே வச்சது. நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டே இருப்பீங்களா? அப்படிலாம் செய்யவே முடியாது. ஆனால் நீங்கள் வாசிக்கிட்டே இருப்பீங்க. அப்போ நான் என்ன சொல்லுவேன்னாக்கா, ஒரு ஃபஸ்ட்டு ட்ரைனிங் என்னன்னாக்கா, நீங்கள் படைப்புகளை வந்து நீங்களே கண்டுபிடிக்கிறவங்களா இருக்கு. நான் சொன்னல ஒரு சினிமா வந்து நாமளே பார்த்து கண்டுமா. நான் எல்லாரும் பைசைக்கிள் தீவ்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நான் வந்து சென்ட்ரல்னு ஒரு படம் இருக்குது, உலகின் ஆகச்சிறந்த படம். நான் அப்படியே சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன் உலகின் ஆகச்சிறந்த படைப்பு எதுன்னு கேட்டாக்கா எல்லாருமே தாயின்னு சொல்லுவாங்க. மக்சிம் கார்கே பொறுத்த வரைக்கும் தாயின்வாங்க. நான் அர்த்தம் ஒன்றுன்னு சிங்கி சைத் மாத்தாவுதுனாக்கா எல்லாரும் வந்து குல்சாரி, அன்னை வயல் அப்படி சொல்லுவேன். நான் வந்து முதலாசிரியன்னு சொல்லுவேன். சின்ன புத்தகம் நான் சொல்கிறேன். தாயெல்லாம் பெரிய நாவல். டால்ஸ்டாயினாக்கா எல்லாரும் அண்ணாக்காரினா அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன் அது அவரோட புத்துயிர்ப்பு தான் வந்து உலகின் ஆகச்சிறந்த படைப்புன்னு. அதை நீங்கள் ஒவ்வொருத்தரும் வாசிக்கணும்னு. நான் அது ரொம்ப சிம்பிள் மேட்ரை வந்து அவன் டிசைன் பண்ணான். இப்போ நான் அறுபடும் விலங்கே முடிச்சிடுறேன். ஆக்சுவலாக எழுதி முடிச்சிட்டேன்.
எழுதி முடிச்சுட்டு நான் வாசிக்கிறேன், எனக்கே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. பாரு நிறைய கதாபாத்திரங்கள் வந்துக்கிட்டே இருக்குது, எப்படா இவ்வளோன்னு யோசிச்சேன். எனக்கே ஆச்சரியமாயிடுச்சு, எப்படி சாமுவேல் வந்தாங்க, எப்படி எலிசபெத் டோரா வந்தாங்க. அப்புறம் நான் கிராஃப் போட்டு பார்க்குறேன், ஏன்னா எனக்கு 10 வருஷம் ஆகுது வெளியிடுறதுக்கு. நான் அதுக்கடையில் டெய்லி வந்து அந்த நாவலோடவே தான் இருப்பேன். நான் என் தலையணை இருக்கும், என் பக்கத்தில் அந்த புக்கு இருக்கும், கனத்த புக்கு 700 பக்கம். அது அச்சிட்டதில் வந்து 366 பக்கம் கிட்ட வரும். கையெழுத்து பிரதியாக அது வந்து 600-680 பக்கங்களுக்கு வரும். நான் அது எப்போவுமே என் தலையணைக்கு பக்கத்தில் அதை வச்சுக்கிட்டே இருப்பேன். இது எவ்வளோ லேட்டாக அந்த நாவலை நான் செப்பமிட்டுக்கிட்டே வரேன் நான். அப்போது நான் ஒரு முறை கிராஃப் போட்டு பார்த்தா, சரி கோபால் ரைட்டு, நாகம்மா ரைட்டு, அது 2 பேரும் இருக்கிற வரலாற்றில் இருக்கிற பிம்பங்கள். அது எப்படிடா உனக்கு சாமுவேல் வந்தான், எப்படி வந்து எலிசபெத் டோரா வந்தா, எப்படி சங்கரன் வந்தான், அவனுடைய நண்பர்கள் வந்தா, எப்படி சுலட்சணான்ற அந்த அம்மா வந்தா, தாசி அம்மா வந்தா, அவளோட பொண்ணு அவள் பேர் வந்து விஜயா அம்மா சுலட்சணா பொண்ணு, அவள் வந்தா. பாலம்மானு அவங்க சித்தி ஒருத்தி உடல் பாழாகி ஒரு அறையிலேருந்து முணங்குவா. இவங்கெல்லாம் எப்படி வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சங்கரனோட அப்பா அம்மா எல்லாமே கிராஃப் போட்டு பார்த்தா எல்லாமே இந்த சமூகத்தினுடைய முணுமுணுப்பு. நான் எப்படி இந்த சமூகத்தை வந்து யார் யார் வழியாக ரிஃப்ளெக்ட் பண்ணணும்னு நினச்சனோ எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக அது லீட் ஆகிக்கிட்டே வந்துடுது. அவங்கவுங்க கேரக்டர் எல்லாருக்குள்ளேயும் போயிட்டாங்க. இப்போ அம்மா கேட்பாங்க, சங்கரனுக்கு சொல்லுவான், அம்மா நான் வந்து சுலோச்சனாவை கூட்டின்னு போய் வாழ போகிறான்னா, அடப்பாவி அவள் வந்து தாசியோட பொண்ணாச்சடா, நீ எப்படி கூட என்ன இவ்வளோ அசிங்கமாக இருக்கிற, உன் அப்பா சொல்கிறது எல்லாமே சரிதான் அப்படின்னா, உன் அப்பா உன் வீட்டுக்காரனை பற்றி உனக்கு சரியாக தெரியாது, அவன் ஒவ்வொரு ராத்திரி அந்த வீட்டுக்கு போயிட்டு வரவன் தான். அப்போ எப்படி நீ அந்த வீட்டுக்கு போகல, நீங்கள் பண்ண தப்புக்கு நான் ஒரு பரிகாரம் பண்ணேன், அந்த பொண்ணை கூட்டணும், அவளை காப்பாற்றணுன்னு எனக்கு ஒரு லெட்டர் கொடுக்குறா, நான் அவளை காப்பாற்றி எங்கே கூட்டின்னு போய் விட போகிறேன், எங்கே கூட்டின்னு போனாலும் அவளுக்கு அதே பிரச்சனை தான் வரப்போ, அதுக்கு நானே கல்யாணம் பண்ணிக்கிறேன், அவளுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கலான்னு சொன்னால் அம்மாவுக்கு தெரியாது. ஐயோ நீ இப்போ தப்பு பண்ணுற அம்மாவோட அவன் உரையாடுவான். அதுதான் அந்த நாவல். அந்த நாவலில் ஒரு சாப்டரில் அம்மாவோட உரையாடுவான். அம்மா பாரு, நான் ஒரு நல்லது செய்கிறேன், அது ஆனால் நான் உன் புள்ள நல்லதை தான் செய்வேன்னு நீ நம்புற, ஆனால் நான் செய்கிறது கெட்டதுன்னு உனக்கு தெரியுது பத்தியா, அந்த அளவுக்கு இந்த சமூகம் நான் நாசமாக்கி வச்சுக்குதுமா அப்படின்னு. தெரியலடா எனக்கு, ஏதோ நீ நல்லது தான் செய்வ அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அந்த 2 கேரக்டர் செத்து போயிடும் இவன் கூட்டின்னு போகிறது முன்னாடி. அதனால இவன் கொஞ்சம் மனம் படுவான். இவ்வளோ விஷயமும் நான் கிராஃபில் கிடையாது, என்னுடைய நாவல் கிராஃபில் கிடையாது, தானே அது வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே போகுது. அந்த நாவலுக்கு வந்து தாமேசாவோட மாநிலத்தின் சிறந்த நாவலாக அந்த விருது கொடுத்தாங்க எனக்கு. எனக்கு இந்த அரங்கு ரொம்ப முக்கியமான அரங்கு. இந்த அரங்கு எனக்கு இந்த அரங்குக்கு பின்னாடி இருக்க அந்த சிற்றரங்கில் தான் நான் அந்த நாவல் குறித்து எல்லாருக்கையும் பேசிக்கிட்டே இருப்பேன். அப்போது நான் என்ன பண்ணுவேன்னாக்கா, ஐயோ நமக்கு 28 வயசில் எழுதணும், 38 வயசு ஆயிடுச்சு, அப்போ நான் உலகத்தில் இருக்கிறவனமா 60 வயசுலலாம் எழுதி நாவலாசிரியர் ஆனவெல்லாம் பரவாயில்ல, இன்னும் நமக்கு 25-30 வருஷம் இருக்குது. அப்போ இந்த மாதிரி எண்ணம் வரும்போது என்னன்னா, 38 வயசில் வெளியிடும் போது நான் என்ன நினச்சேன்னா, 20 வருஷத்தை நம்ம வயசுலேருந்தே கழிச்சிடணும் அப்படின்னு நினைப்பேன். நான் 18 வயசில் ஆசைப்பட்டேன்ல, இப்போ 18 வயசில் தான் நான் வெளியிடுறேன்னு நான் நினச்சிக்கிட்டேன். 28 வயசை நான் அதாவது காலத்தை வந்து நகர்த்த முடியும். எழுதுறதுனால காலத்தை முன்னும் பின்னும் நகர்த்த முடியும். என்னோடய எல்லா நாவலுமே பீரியட் நாவல் தான். பீரியட்னாக்கா எல்லாம் ராஜா சோழர் பாண்டியர் இவங்கெல்லாம் வரமாட்டான். நம்ம தான் சோழன் பாண்டியெல்லாம் நம்ம இந்த நூற்றாண்டுக்குள்ளே இருக்கிறதே வரலாறு தான். இப்போ நான் என் தாத்தா காலத்தை எழுதுறதே வரலாற்று நாவல் தான். ராஜாக்களை எழுதுறது தான் வரலாறு கிடையாது. உங்கள் தாத்தாவை எழுதுறதும் ஒரு வரலாறு தான். உங்கள் தாத்தாவோட தாத்தாவை எழுதுறதும் வரலாறு தான். உங்களுக்கு முன்னாடி இருக்கிற அப்போ அந்த காலத்தை நகர்த்தி பார்க்குற பண்பை முதல்ல நீங்கள் கற்றுக்கணும். அந்த ஸ்கோப்பை எப்படி வச்சுக்கணும், எப்படி அப்படி சொல்லு. ஏன்னா நான் எங்கேருந்து அந்த ஸ்கேலை கண்டுபிடிப்பேன்னா, நான் சென்னையை வந்து நான் பராக்கு பார்க்குறேன்னு சொல்லுவாங்க எப்போவுமே, என்னை வந்து திட்டுவாங்க. நான் தோழர் இங்கே யார் இருக்கீங்க, நான் ஒரு லாஸ்ட்டு ஒரு அரை மணி நேரம் நம்ம கலந்துரையாடல் மாதிரி ஒன்று வைக்கலாம். இப்போ நான் பேசிக்கினே இருக்கிறத விட உங்களுக்கு யாருக்குன்னா டவுட் இருக்குதுன்னு சொன்னால் நான் இன்னும் கூட உங்களை கிளாரிட்டியாக சொல்ல முடியும். அந்த 1 மணி நேரம் பேசணுன்னு எனக்கு சொல்லு தம்பி, சொல்கிறீங்களா? ஓகே. அப்போது இந்த கிராஃபை நகர்த்தி பார்க்க நீங்கள் பழகிக்கணும். நான் எப்படி அதை ப்ராக்டிஸ் பண்ணேன்னாக்கா, நான் ஒரு 16 வயசுலேருந்து இந்த நகரத்தை வந்து எப்படி சொல்கிறது, மூலக்கடையிலேருந்து தாம்பரம் வரைக்கும் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் லைன் பீச், செகண்ட் லைன் பீச், அப்புறம் இந்த ஈவேரா சாலை, இங்கேருந்து பூந்தமல்லி, இந்த மாதிரி குறுக்கும் நெடுக்கும் சைக்கிளில், பைக் வந்ததுக்கப்புறம் பைக்கில் நண்பர்களோட நடக்கிறது, இப்படி ஓயாமல் இதை நான் பார்த்து பழகணும். நீங்கள் இந்த சென்னையை பார்க்க முடியாது. இப்போது நீங்கள் மூர் மார்க்கெட்டை மூர் மார்க்கெட்டில் வந்து
ஒரு 6 பஸ்ஸு எவ்ரிடே மார்னிங் வந்து நிற்கும், நார்த்துலேருந்து அங்கேருந்து. ஏன்னா அப்படி ஒரு சொர்க்கம் அங்கே ஒன்று இருந்தது. மைலடிஸ் பார்க் இருந்தது, உயிர் காலேஜ் இருந்தது, நேரு ஸ்டேடியம், இப்போ இருக்கிற நேரு ஸ்டேடியம் கிடையாது, ஒரு நேரு ஸ்டேடியம் பார்க் இருந்தது, மூர் மார்க்கெட் இருந்தது, சென்ட்ரலு, எல்லாமே அந்த 116 ஏக்கர் நிலப்பரப்பில் இருந்த ஒரு சொர்க்கம். ஒரு 2 ஏரி இருந்தது, ஒரு 3 குளங்கள் இருந்தது. இவ்வளோ பெரிய அந்த அழகிய ஸ்ட்ரக்சரை உடச்சிட்டு எல்லாத்தோட டம்மிங் இருக்குது. இப்போ நீங்கள் மூர் மார்க்கெட் பில்டிங்கை பார்க்கணுன்னாக்கா அந்த புறநகர் ரயில்வே நிலையத்துக்கு முன்னாடி ஒன்று இருக்கும், ஒரு சின்னதாக ஒரு பொம்மை செஞ்சு வச்சுருப்பாங்க சைக்கிள்லாம் வர இடத்துல அது. அப்புறம் மைலடிஸ் பார்க்கு பார்க்கணுன்னாக்கா நீங்கள் சைடாம்ஸ் ரோட்டில் ஒரு சின்னதாக ஒரு ஏக்கரில் ஒரு பூங்கா இருக்கும். அது கிடையாது. நான் சொல்கிற பார்க்கு வந்து சைடாம்ஸ் ரோட்லேருந்து உள்ளே நுழைஞ்ச உடனே உயிர் காலேஜ் வரும், அது ஜூ வரும். ஜூவை தாண்டின உடனே ஒரு பொம்மை ட்ரெயின் ஒன்று சுற்றிக்கிட்டே இருக்கும். அந்த பொம்மை ட்ரெயினுக்குள்ளே தான் அந்த மைலடிஸ் பார்க் இருந்தது. அது பேண்ட் அடிக்கிற ஒரு செக்ஷன் ஒன்று இருக்கும். இதெல்லாம் நான் பார்த்தது 13 வயசுக்கு முன்னாடி. இதை ஏன் சொல்கிறேன்னா, நம்ம கவனிக்கிறது, ஆசையாக கவனிக்கிறது தான், எல்லாத்தையும் ஆசையாக பார்க்கறது. அப்போ அதுக்குள்ளே போயிட்டு எவ்வளோ கார்டன்ஸ் இருந்தது. அப்புறமா சொல்லுவாங்க எல்லோரும், இங்கே தான் நிறைய ஷூட்டிங் நடந்தது, அந்த படத்துக்கு ஷூட்டிங் நடந்தது, இந்த படத்துக்கு ஷூட்டிங் நடந்தது. நானும் எங்கள் அப்பா ஃபேமிலியெல்லாம் போயிட்டு நிறைய ஒயிட் அண்ட் பிளாக் ஃபிலிமில் ஃபோட்டோலாம் எடுப்போம். அது அப்போ நடக்கும் எங்கள் வீட்டில். எங்கள் அம்மாவுக்கு பெரிய சச்சரவு எங்கள் அப்பா ஏதாவது உண்டு பண்ணிட்டாருன்னா அவங்கள சால்வ் பண்ணுறதுக்கு மைலடிஸ் பார்க் கூட்டின்னு போயிடுவேன். அப்போ நான் ஜாலியாக போய் ஃபோட்டோலாம் எடுத்துருக்கிறேன் அந்த பீரியடில். ஓகே, தேங்க்யூ. அது மாதிரி ஒரு இந்த 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 பேக்ட்ராப் என் மைண்டுக்குள்ளவே இருந்தது. இப்போ அது இருக்குதா? இல்லை. அப்புறம் நிறைய வெள்ளையர்கள் கட்டடங்கள் இருந்தது. இப்போ அதெல்லாமே காணும், கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சிடுச்சு. அப்போ நான் வந்து சூளையில் பிறந்து வளர்ந்தவன். அதனால் சூளை மில்லு ஒன்று இருந்தது. அது ஏறக்குறைய ஒரு 16, 15, 20 ஏக்கரில் இருந்த ஒரு பெரிய மில்லுக்கான ஃபுல் ஸ்ட்ரக்சர் அப்படியே இருந்தது. அந்த மில்லு வந்து 1835லேயே நிறுத்திட்டாங்க. ஆனால் அந்த மில்லோட ஃபுல் ஸ்ட்ரக்சரை நான் பார்த்துருக்கேன். அதாவது ஒரு தொழிற்சாலையில் வரக்கூடிய அந்த கூரை எப்படி இருக்கும், கண்ணாடி ஒளி பாயிற மாதிரி வச்சு இந்த கூரைகள் பெரிய பெரிய போர்க்கப்பல்களை உள்ளே நிறுத்தினா கூட இடம் பிடிக்கும். அவ்வளோ பெரிய அரங்கு. அது எல்லாமே நான் ரொம்ப பிரமிச்சிடும் அதெல்லாம் பார்த்து. அது எல்லாமே எந்திரங்கள் தான் இல்லையே தவிர அந்த ஸ்ட்ரக்சர்லாம் அப்படியே இருந்தது, நான் பார்த்துருக்கேன். இப்போ அதெல்லாமே கிடையாது. அதே மாதிரி பிஎன்சி மில் அது முழுமையாக இயங்குறது காலத்திலேருந்து எனக்கு நல்லா தெரியும். அதோட சங்கோலி தான் எங்களுக்கு 3-6 சங்கோலி ஒலிக்கும். 5 சங்கோலியா? ஆமாம், என்னுடைய மாஸ்டர் சொல்லிட்டாராங்க, 5 சங்கோலி ஒலிக்கும். அப்போ இதெல்லாம் கேட்டு இப்போ அது வந்து ஒரு குடியிருப்பாக மாறிடுச்சு. அதே போல் நீங்கள் ப்ராட்வேயில் பார்த்தா நிறைய ஆங்கிலோ இந்திய குடியிருப்புகள், வெப்பேரியில் நிறைய ஆங்கிலோ இந்திய குடியிருப்புகள், பெரம்பூரில் நிறைய ஆங்கிலோ இந்திய குடியிருப்புகள், ஆங்கிலோ இந்தியர்கள். இவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு நகரம். எல்லாரும் சொல்கிறது போல் ஐயோ மெட்ராஸா அப்படின்னு, மெட்ராஸில் தான் வந்து வாழ்வாங்க, பிழைப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க, எல்லா சகல வசதியோடு வந்துட்டு நம்ம புத்தி அது மாதிரி சோத்தில் மேலே கீழே, உடையில் மேலே கீழே, மனிதனில் மேலே கீழே, கடவுளில் மேலே கீழே, எல்லா குப்பையும் இந்த மனிதர்களுக்குள்ளார். அதான் இந்த தத்துவமற்ற இந்த சமூகத்தினுடைய பார்வையிலிருந்து விலகி எவன் ஒருத்தன் படைப்பை செய்கிறானோ அவன் தான் படைப்பாளியாக வர முடியும். அப்போது அந்த படைப்பை செய்யறதுக்கான பேஸ் இதெல்லாம். படைப்பை செய்கிறதுக்கு நான் ஒன்று சொல்லுவேன் உங்களுக்கு. ஒற்றைப்பல் நாவல் வந்து நான் எழுத ஆரம்பிச்சிட்டேன். ஒற்றைப்பல் நாவல் எழுதிட்டே இருக்கிறேன். ஒரு 80 பக்கத்துக்கு கடன்னு எழுதிட்டேன். ஒரு 2 மாதத்துலேயே நான் எழுதிட்டேன். திருப்பி வாசிக்கிறேன், ஐயோ செம்ம பியூட்டிஃபுல்லாக வந்துட்டு இப்போ கிழவன் வந்து காணாமல் போயிடுவான். அந்த நாவலில் கிழவன் காணாமல் போயிடுவான். ஏன்னா எனக்கு அந்த நாவலுக்கு நான் கிராஃப் வச்சுக்கல. ஒரு கிழவர் என் மைண்டில் இருந்தார். அந்த கிழவரை தான் வந்து கருப்பு விதைகளில் கூட நான் நோட் பண்ணியிருப்பேன். ஒரு கிழவர் எனக்கு இப்போ கிழவர்களை ரொம்பவும் பிடிக்கும். ஏன்னு சொன்னால், ஒரு சில கிழவர்களுக்கு வந்து தொணன்னு எதையாவது ஒன்று பேசிக்கிட்டே இருப்பான், சச்சரவன். சிலர் அமைதியாக உட்காந்துருப்பாங்க. ஒரு சின்ன சண்டை ஒன்று நடக்குதுனாக்கா அதோட முன்னணி பின்னணி காரணங்களாம் டக்குன்னு சொல்லிட்டு அதெல்லாம் பண்ணாதீங்க பாப்பாப்பா, ஏன்பா அது மாதிரிலாம் வச்சுக்கிறேன், டக்குன்னு சொல்லிடுவார். ஏன்னா அவருக்கு ஏதோ அவர் மைண்டுக்குள்ளே அவ்வளோ சரக்கு இருக்கும். அது எப்படி உரையாடுறதுன்னு அவருக்கு தெரியாது. இல்லை நாம் அவர் கையில் உரையாடாமல் இருப்போம். அப்போ நான் ரொம்ப சின்ன வயசுலேருந்தே எனக்கு முதியவர்களோடவே பழகிக்கிட்டே இருப்பேன். அவங்களோட கதை கேட்கறது, விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது, வேடிக்கை பார்க்கறது. இதை ரசம் தயிர் கதை தான் இருந்து நான் இப்போ பார்த்துக்கிட்டே இருப்பேன். எனக்கு இங்கே என்னுடைய சர்க்கிள்லேயே வந்து 7 நூலகங்கள் இருந்து. வாடியா பார்க்கில் ஒரு நூலகம் இருந்தது. ஒரு எழுதுறவனுக்கான பேசிக் ஸ்ட்ரக்சர்ஸ் இதெல்லாம். நூலகங்களை ஒரு சொந்தக்காரன் வீட்டுக்கு போனால் அது பக்கத்தில் என்ன நூலகம் இருக்குதுன்னு பார்ப்பேன். ஒரு 10 நாள் அந்த இடத்துல இருக்குன்னா அது பக்கத்தில் என்ன நூலகம் இருக்குதுன்னு பார்க்குறது. இதே தான் எனக்கு வேலை. வாசிக்கிறது. ஆனால் அதுக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து பெரிய கணத்தை அண்ணாக்காரி நான் வாசிக்கிறேன்னு எல்லாரும் அதை வாசிக்கூடாது. நமக்கு பிடிச்ச புத்தகங்களே 100 நம்ம முன்னாடி இருக்கோம். அதை நம்ம தேர்ந்தெடுத்து வாசிக்கணும். கட்டாயத்தின் பேரில் சில புத்தகங்களை வாசிப்பேன். அதை தவிர்த்துணும். எனக்கு பிடிக்கும் அந்த புத்தகம். எனக்கு மொழிபெயர்ப்பு, லத்தீன் அமெரிக்க மொழிபெயர்ப்புனா மார்க்கோஸ்னு போட்டிருந்தா அதை எடுத்து வாசிடுவாங்க.
மேஜிக் மெட்டீரியல் அது எல்லாமே. அது நீங்கள் எப்பயாவது 100 ஆண்டு தனிமையெல்லாம் வாசிக்கணும். ஐயோ அவன் பயங்கரமாக. நான் சொல்கிறேன், ஒரு சில லிஸ்ட்டெலாம் சொல்கிறேன் பாருங்கள், நீங்கள் அதை புத்துயிர்ப்பை வாசிங்க கண்டிப்பாக. முதல் ஆசிரியர் ஒரு சின்ன புத்தகம், அதை தயவு செஞ்சு வாசிங்க. ஏன்னா உனக்கு ஆவனா தான் தெரியுதுனாக்கா அந்த ஆவனாவை போய் நீ இன்னொருத்தனுக்கு சொல்லு. இவனுக்கு தான் சொல்லணும், அவனுக்கு தான் சொல்லணும், அவனுக்கு சொல்லக்கூடாது, இவனுக்கு சொல்லக்கூடாது. இந்த மாதிரியான பாசாங்க புத்தி, பாசாங்க மரபெல்லாம் உடச்சி எறிங்க. ஏன்னு சொன்னால் நம்மக்கிட்ட கல்வி, நம்மளாண்ட நல்ல அறிவியல் இருந்தது, நம்மக்கிட்ட நல்ல தத்துவம் இருந்தது, நம்மக்கிட்ட நல்ல ஓவிய கலை இருந்தது, நம்மளாண்ட சிற்ப கலை இருந்தது, வைத்தியம் இருந்தது. எந்த இழவாவது இப்போ இருக்குதா நம்மக்கிட்ட? ஏன்னா நம்ம எதையுமே இன்ஸ்டியூஷன் பண்ணல. எல்லாம் அவன் பிள்ளைக்கு அவன் சமூகத்துக்கு அப்படின்னு நொறுக்கி 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 ஒன்றும் இல்லாமல் குப்பையாயிட்டோம். என்ன இருக்குது இப்போ நம்மக்கிட்ட? எல்லாம் இருக்குதுன்னுவா. யார்கிட்ட இருக்குது? உங்ககிட்ட என்கிட்ட இருக்குதா? என்கிட்டயும் உங்ககிட்ட இருந்தால் தான் அது இருக்குதுன்னு அர்த்தம். 100 பேரில் எவனோ ஒருத்தன் வச்சுக்கிட்டு அதை பேணி பாதுகாத்துன்னு இருந்தானா அது இருக்கிறதுன்னு கிடையாது. அது இல்லாதது போல தான் அது. என்கிட்டயும் இருக்கணும் அது, அப்படி தானே? அப்போது இன்றைக்கி இருக்கிறது எல்லாமே நவீனத்தன்மை, உலகத்திலேருந்து வெளியிலேருந்து வர்றது தான். கட்டட கலையாக இருந்தாலும் சரி, எந்திர கலையாக இருந்தாலும் சரி. ஆனால் என்கிட்டயே இருக்குது. என்கிட்ட சும்மா மாரடிச்சிக்கணும், சும்மா நான் போய் பேசிக்கிட்டு இருக்கணும். என்கிட்ட இருக்கணும், என்கிட்டயே இருக்குது. இவனா சொல்லுவான், குளோனிங் முறை நம்மக்கிட்ட இருந்தது, அப்புறமா இந்த செயற்கை கருவூட்டல் நம்மக்கிட்ட இருந்தது, கண் அறுவை சிகிச்சை நம்ம எங்கடா இருந்தது? எங்கே இருந்தது சொல்லு, காட்டு, எங்கள் பேப்பரில் காட்டு. ஏதாவது தேரி இருக்குதா அவங்ககிட்ட? அங்கே இருந்தது. எனக்கு இவ்வளோ நாள் சொல்லவே இல்லையா? நீ தான் படிக்கவே வேணான்ட்டு. நான் இப்போ படிச்சுட்டே அவனையாவது வந்து ரான்பால் சாத்தரோட தத்துவத்தை இங்கே பேசியிருந்தா, நம்ம கையில் ஒரு தத்துவம் துரத்திட்டீங்களடா. நீங்கள் தான் அற்புதமான தத்துவம்லாம் இங்கே இருந்த புத்தனோட தத்துவத்தை மீறி இங்கே என்ன தத்துவம் இருக்குது? அன்பாருன்னு சொன்னேன், அது எவ்வளோ பெரிய தத்துவம். நம்ம கையில் இருக்க அன்பு கொண்டுடுறோமே நம்ம தான். நான் ஒரு பொண்ணு இருக்கா, அவளாண்ட பேசணுன்னாக்கா என்ன கொண்டுடுறானுங்களா? அப்புறம் என்ன தத்துவம் அது? தத்துவமா அது? ஒரு மனிதனை கை நீட்டி இப்படி இவனுக்கு கை கொடுக்கலாமா, இவனோட கட்டி அணைக்கலாமா, இவனோட பேசலாமான்னே யோசிக்கிறது. அப்புறம் எப்படி எழுதுவீங்க நீங்கள்? ஒரு சின்ன நாவல் ஒன்று, ஒரு நம்ம உலகத்தில் இருக்கிற நிறைய படைப்புகள் வாசிக்கணும். இங்கே இருக்கிறவங்க வாசிக்கணும், இங்கேயும் அற்புதமான படைப்புகள் வருது, எல்லாத்தையும் வாசிக்கணும். ஆனால் என்னை பிரமிப்பூட்டின படைப்புகள்னு சொன்னாக்கா, நீங்கள் எப்பயாவது வந்து அலெக்சாண்டர் குப்ரின் மலோக்கு கிடைக்குதான்னு பாருங்கள். அதில் செம்மணி வலையல்னு ஒரு சிறுகதை இருக்கும், அவருக்கு ஒரு தொகுப்பே போட்டிருக்கிறாங்க, இங்கே சிந்தனில் கூட போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அது வந்து நீங்கள் வாசிங்க, செம்மணி வலையில். உலக எல்லாரும் வெந்நீரைரோகள் நான் கண்டுபிடிச்சேன். நான் மார்த்தட்டி சொல்லுவேன், வெந்நீரைரோகளை இணையான வெந்நீரைரோகள் மிக அற்புதமானது, அதில் மாற்றுக்கிறத இவங்க யாரும் சும்மா சொல்ல, உண்மையை தான் சொல்கிறாங்க. ஆனால் ஒரு படைப்பாளன் தனக்கான ஒரு படைப்பையும் கண்டுபிடிச்சிக்கணும். செம்மணி வலையல்னு ஒரு சிறுகதை இருக்குது, நீங்கள் யாரா வாசிங்க. நீ எப்பயாவது பாதிய அந்த கதையை போய் சொன்னீங்களேன்னு என்னை வந்து திட்டக்கூட செய்யலாம். அற்புதமான சிறுகதை அது, செம்மணி வலையல். அதை வாசிக்கணும்னு நான், அது புத்துயிர்ப்பு வாசிக்கணும், முதல் ஆசிரியனை வாசிக்கணும், அலெக்சாண்டர் புஷ்கினோட கேப்டன் மகளை வாசிக்கணும், டால்ஸ்டாயோடு தான் புத்துயிர்ப்பு. டால்ஸ்டாய் அவரோட கசாக்குகள்னு ஒன்று இருக்குது, அது மிக மேதமையான ஒரு கிளாசிக்கல் படைப்பு. அது அப்போ அந்த மாதிரி படைப்புகள் வாங்கணும். நீங்கள் இப்போ இங்கே நம்ம சிங்காரத்தை வாசிங்க, சிங்காரத்தோட நாவலை வாசிங்க. எழுதுறதுன்றது நீங்கள் ஆசைப்பட்டாலே எழுதிடலான்னு நான். அதாவது நீங்கள் இப்போ உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பில் அந்த குங்கு கற்றுக் கொடுக்குற மாதிரிலாம் கிடையாது. குங்கு ஸ்டெப்ஸ் ஆஃப் அந்த குங்குலாம் இருக்குல்ல, இந்த ஸ்டெப்பு போட எப்படி தடுக்கலாம், இந்த சீன்லாம் வந்து ஆசைப்படுறதுன்றதே ஃபஸ்ட் மாஸ்டர் தாட்டுன்னு. எழுதுறது எனக்கு இப்போ உங்களுக்காவது ஒருத்தர் உரையாடுறதுக்கு ஒரு ஆள் இருக்கான், இதெல்லாம் சொல்ல, எனக்கு ஒரு ஆள் கிடையாது. ஏன் எழுதுகிற, ஏன் தேவையில்லாமல் படிச்சுனுங்க, லூஸ் ஆகிட போகிறேன்னுவாங்க. ஆனால் நான் ஆசைப்பட்டுட்டே இருப்பேன், அட பாவீங்களா, இந்த சமூகம் இவ்வளோ நாசமாக இருக்குது, ஆனால் எல்லாமே இருக்குது இந்த மண்ணில், எல்லாமே இருக்குது, ஏன் என் கைக்கு வந்து சேர மாட்டேங்குது, ஏன் நான் உழைக்க எல்லாமே, இப்போ இவன் உழைக்கணும், இவன் உழைக்கக்கூடாது, இவன் சிந்திக்கணும், இவன் சிந்திக்கக்கூடாது, இது மாதிரி நான்சென்ஸ் தாட்லாம் எங்கேருந்துடா கொண்டாந்தானுங்க. அப்போ இதுக்கெல்லாம் என்ன பேசிக்? இந்த மாதிரியான அறிவு எழுச்சி வந்து நமக்குள்ளே வந்து, ஆனால் யாரையும் வந்து தாக்கிறதுன்றது பெஸ்ட். நம்மக்கிட்ட இருக்கிற அன்பை வந்து எப்படி ரைட்டிங்காக மாற்றுறது, அப்புறம் எப்படி கிராஃப் போட்டு பார்க்கணும். எந்த ஒரு படைப்புக்கும் நீங்கள் செய்கிறதா ஒரு கிராஃப், எல்லாத்தையுமே ஒரு கட்டடம் கட்டுறதுக்கு முன்னாடி ஒரு கிராஃப் போடுறது போல் நீங்கள் ஒரு வரைபடத்தை வரைஞ்சி பார்க்கலாம். இது மாதிரி பண்ணலாம், இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இது நடைமுறைக்கு செல்லுபடியாகும், ஆனால் செயல்படும் போது அது உட்காராது. இப்போ நான் கூட இவ்வளோ விஷயங்கள் எழுதின்னு வந்தேன் இன்னைக்கு, ஆனால் இதெல்லாம் நான் எதுவுமே பேசலை, நான் வேறு ஒன்று பேசின்னு இருக்கேன். இதே தான் ரைட்டிங்லேயும் வரும். ஏன்னா நீங்கள் மட்டும் எழுதலை, உங்கள் சப்கான்சியஸும் சேர்ந்து வேலை செய்யும், உங்களோட சேர்ந்து சமூகமாக எழுதிக்கிட்டே இருக்குது, சமூகம் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். நம்ம ஒருத்தராக வேலை செய்கிறதில்ல. ஒரு படைப்பு வந்து ஒரு தனி மனிதனால் அவன் லீட் பண்ணுறான். நான் அதை கண்டுபிடிச்சேன் ரொம்ப காலம் கழிச்சு. நாம் மட்டுமே உட்காந்து சிந்திச்சு
பெரிய சாதனைலாம் அப்படிலாம் நீ ஒன்றுமே ஒரு ஆணியம் பிடுங்கல ராஜா. இது வந்து என்னென்னா சமூகத்தினுடைய மனம்தான் உன்னோட நீ மாஸ்டரைஸ் அதை வந்து நீ வந்து கைட் பண்ணுற. அப்போ அந்த கைட் பண்ணனா சமூகம் உனக்குள்ளே இருக்கணும். சமூகம் வேறு, எழுத்தாளன் வேறு கிடையாது. கொம்புலாம் எனக்கு முளைக்கக்கூடாது. எனக்கு ஒரு வேலை நடக்குதுன்னா நான் என்னுடைய தோழமை, என்னுடைய அன்பு, என்னுடைய உலக பார்வை, என்னுடைய படைப்பு, எவனோ ஒருத்தன் எழுதியிருப்பான், யாரோ என்ன மாஸ்டர் பண்ணியிருப்பாங்க. நான் எப்போவுமே வரிந்து கட்டிக்கிற மக்சிம் கார்க் எனக்கு ஒரு பெரிய எனக்கு ஒரு வார்த்தை சொல்லி கொடுக்குறாரு. என்னென்னா, அவங்க எழுதுனதெல்லாம் வச்சு இன்னும் நம்ம பெருசாலாம் இங்கே மனப்பாடம் பண்ணலாம் ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா நீங்கள் அமெரிக்காவில் போய் படிச்சுட்டு வந்து அனட்டாமியே தான் படிப்பீங்க. ஆனால் இங்கே இருக்கிற குப்பனுக்கும் சுப்பனுக்கும் தானே நீங்கள் வேலை செய்யணும். அவர் குடலில் தான் நீங்கள் கை வச்சு அறுவை சிகிச்சை பண்ணணும். அப்போ அதனால் வந்து எல்லாத்தையும் வாசிக்கலாம், உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் வாசிக்கலாம். நான் சொன்னதெல்லாம் வாசிக்கணும் ஒரு அவசியமே கிடையாது. இதெல்லாமே எனக்கு பிடிச்சிருந்து. அந்த நேரத்தில் இவங்க யாரும் அதெல்லாம் வாசிக்க மாட்டாங்க, அதெல்லாம் பண்ணவனே ஏதோ கட்சியில் இருக்கிறவங்க அப்படி தான் வாசிப்பாங்க. அப்படிலாம் கிடையாது. எனக்கு எந்த கட்சி எதுவுமே கிடையாது. நான் இதன் வழியாக தான் அரசியலையே புரிஞ்சுக்கிட்டேன். ஜான் ரீடு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரோட உலகை குலுக்கிய 10 நாட்களை வாசிக்கும் போது தான் எனக்கு வந்து ரஷ்ய புரட்சினா என்னான்னு தெரிய ஆரம்பிச்சது. லெனினோட லெனினுக்கு மரணம் இல்லைன்ற மரியா பிரிலவா எழுதுன அந்த புத்தகத்தை வாசித்த உடனே தான் எனக்கு ரஷ்யான்னு ஒரு நாடு இருக்கிறதே புரிஞ்சுக்கிது. அப்புறமா தான் ரஷ்ய இலக்கியங்களுக்கே நான் போகிறேன். அப்போ அந்த மாதிரி தான் நீங்கள் ஒரு ஹெமிங்வே கடலும் கிழவனும் வாசிச்சிருப்பீங்க பெரும்பாலும் எல்லாரும். நீங்கள் அது வந்து ஒரு பெரிய ஊக்க சக்தி. அதெல்லாம் உங்கள் லைப்ரரியில் முன்னாடி வச்சுக்கணும். நான் அந்த மாதிரி அந்த புக்கை வச்சுப்பேன். ஒரு கிழவன் வந்து அதிர்ஷ்டத்தை நம்பக்கூடிய ஒரு கிழவன் எப்படி தான் முயற்சியாலேயே வந்து தான் வேட்டையாடுற மீனோட பேசுவான். நண்பா வந்துரு நண்பா, கை வலிக்குது தாங்க முடியலனால என் கூட வான்னு கெஞ்சுவான். அது அழகாக வந்துடும். ஆனால் காலம் அவங்க கையில் இருந்தால் அந்த அரிய பரிசை பறிச்சிடும். அது ஒரு எக்ஸலண்ட் மெட்டீரியல் அந்த நாவல். எவ்வளோ ஒன்றா ஆசைப்படலாம் நம்ம கிட்டவும் வரும். ஆனால் நம்மக்கிட்ட அது இருக்குமா தெரியாது. நீங்கள் ஒரு புன்னகையோடு கடந்து போயிடுறதுக்கு அந்த நாவல் வந்து ஒரு சூப்பர் மெட்டீரியல். அழகாக அவன் வீட்டில் போய் படுத்து தூங்கிடுவான். அந்த பையன் சோறு வாங்கி வந்துடும். அவ்வளோதான் அவனுக்கு. வெறும் எலும்பு கூட இருக்குது அந்த படகுல. அவ்வளோ பெரிய மீன். அது ஒரு பெரிய பாடம். அதெல்லாம் வந்து என்னென்னா ஒரு அப்படி கான்சியஸாக அவன் எழுதுறான் பாருங்க அவன். நான் அதுக்கப்புறமா வந்து நிறைய புத்தகம் வச்சுருக்கேன். ஆனால் அந்த ஒரு சின்ன புத்தகம் தான் எனக்கு பெரிய இன்ஸ்பயரு. அது மாதிரி நம்மளை அப்படியே வியந்தோம். நம்ம பார்த்தோம். நான் குல்சாரின்னு ஒரு நாவல், சிங்கி சைட் மாத்தவ முதலாசிரியர் எல்லாரும் சொன்னாங்க. சிங்கி சைட் மாத்தவ ஒரு வருஷம் அதை நான் பேக்கில் சோத்து மூட்டையோடு வச்சுன்னு தெரிஞ்சுக்கின்னு இருந்தேன். எப்போ இந்த ஒரே ஒரு புக்கை தான் படிப்பேனா? நான் நிறைய புக்கு படிப்பேன். ஆனால் அந்த புக்கை என்னை விட்டு போடவே முடியல. அவ்வளோ அற்புதமான ஒரு புக்கு அது. அவன் ஒரு பொண்ணை விரும்புவான். அந்த பொண்ணு வீட்டுக்கு அந்த குதிரை போய்டும் தானாகவே. அவன் வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு குதிரை மேலே உட்காந்தா குதிரையே போயிடும். பழகிடுச்சு குதிரையை. எப்படி எழுதுறான் பாருங்கள். அது மாதிரி அது ஒரு அது நமக்குள்ளவே அழகாக வந்துடும். இந்த மாதிரி இந்த வாழ்க்கையை முழுக்க ரசித்து சப்கான்சியஸை நல்லா கம்ப்ளீட் ஆக்கி வச்சுட்டு எழுதணுன்னு இங்கே உட்காரும்போது கிராஃப்ட் போட்டு ஃபஸ்ட்டு டிராஃப்ட் வந்து அடித்து நொறுக்குங்க. செகண்ட் டிராஃப்ட் வந்து நம்ம ஆசாபாசங்களெல்லாம் கொஞ்சம் லெவல் பண்ணி எவ்வளோ தூரம் அது போகலாம், எவ்வளோ தூரம் அழகியலோடு இருக்கலாம், எவ்வளோ தூரம் பேசலாம், எவ்வளோ தூரம் ரொம்பலாம் திட்ட வேணாம் இவனுங்களோட பாடுகளை இவனுங்களே அனுபவிக்கிட்டோம், தப்பு பண்ணவனுங்களாம். ஆனால் நம்ம வந்து அன்பை மட்டும் செலுத்துவோம் அப்படின்னு அன்பை பிரதிபலிக்கிறது. அப்புறம் நீங்கள் திட்டாமலும் இருக்கக்கூடாது. அடிக்க வேண்டிய இடத்துல அடிக்கவும் செய்யணும். அதெல்லாம் ரொம்ப ஏன்னா அவ்வளோ யோகியர்களாக இந்த சமூகம் இல்லை, அவ்வளோ தத்துவம் உள்ள சமூகமாக இது இல்லை. அதனால் அதையும் செய்யணும். ஆனால் அதே வேலையாக இருக்கக்கூடாது. ஏன்னா படைப்புக்கு அது பொருந்தாது. அப்போ அதெல்லாம் பண்ணிவிட்டு ஃபைனல் தேர்ட் டிராஃப்ட் வரும்போது நான் வந்து இருக்கக்கூடாது. அது யாரோ ஒரு ஒரு நண்பன் என்னாண்ட கொடுத்துருக்கிற ஒரு படைப்பு மாதிரி அதை வாசிக்கணும். ஒரு நடுநிலைமையாக இருந்து வாசி என் வேலை முடிஞ்சிச்சு, இந்தா நீ பண்ணு அப்படின்ட்டு பதிப்பகத்து கொடுத்தேன். இந்த அளவுக்கு நீங்கள் வேலை செய்யணும்னு நான் விரும்பி வேண்டி கேட்டுக்குவேன். நான் ஏதாவது உங்களுக்கு புரிகிற மாதிரி கொஞ்சம் சொல்ல முயற்சி பண்ணேன்னு நினச்சேன். அதான் இவ்வளோ விஷயங்களை எழுதிட்டு வந்துட்டு நான் எதுவுமே பேசலை. பரவாயில்ல. நீங்கள் இனி என்னை ஏதாவது கேள்வி கேட்டிங்கன்னா நான் ரொம்ப பதில் சொல்லுவேன். ஒரே ஒரு விஷயம் மட்டும், ஒரே ஒரு நிமிஷம் மட்டும். ஆக்சுவலாக உங்களை ஒன்று கண்டுபிடிச்சிங்கன்னா நான் விரும்புகிறேன். எது வந்து சிறப்பான ஒரு படைப்பை வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் எழுதுறதுக்கு தயாராகிறீங்க இல்லையா, அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நினைக்கணும்னா எந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த சமூகத்தில் எனக்கு பிடிக்குது, எந்த மாதிரியான விஷயங்களை நான் ரொம்ப என்னை அட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருக்குது, எந்த மாதிரி புத்தகங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்குது, எந்த மாதிரியான சினிமா எனக்கு பிடிக்குது, இதெல்லாம் வந்து நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டே இருக்கணும். உங்களை நீங்கள் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னா உங்களை நீங்கள் கண்டுபிடிக்கணும். நீங்கள் அப்போ தான் ஒரு படைப்பை கண்டுபிடிக்க முடியும். நீங்கள் உங்களையே கண்டுபிடிக்காமல் ஒரு படைப்பை கண்டுபிடிச்சிங்கனாக்கா நீங்கள் வந்து ஆழ்கணத்தில் மூழ்கிட்டு மூச்சு திணறிடுவீங்க. அப்போ ஃபஸ்ட்டு உங்களை கண்டுபிடிக்கணும். உங்களை கண்டுபிடிச்ச பிறகு தான் நீங்கள் ஒரு படைப்பை கண்டுபிடிக்க முடியும். அப்போ நீங்கள் உங்களை தெரிஞ்சுக்கிட்டுனாக்கா எப்படி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன க்ளூ என்னன்னா, நீங்கள் எந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் நேசிக்கிறீங்க,
எந்த மாதிரியான படைப்புகளெல்லாம் நீங்கள் விரும்புகிறீங்க, எந்த மாதிரியான சினிமாக்கெல்லாம் நீங்கள் எந்த மாதிரி நண்பர்களை விரும்புகிறீங்க, சமூகத்தினுடைய எந்த மாதிரியான பிரதிபலிப்புகள்லாம் உங்களை ஆர்வசிக்குது இப்படின்றத வச்சு உங்களை எந்த எழுத்தாளன் வந்து உங்களை ரொம்ப உங்களை நீங்கள் கவர்றான், இவ்வளோ இதையும் யோசிச்சு பார்த்து நான் எந்த கேட்டகரியில் இருக்கிறன்றதை உங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியும். அப்போ இந்த மாதிரிலாம் நம்மளை சின்ன சின்ன ஸ்கேல் வச்சு நம்மளை அளந்துக்கலாம். இதன் வழியாக தான் நம்ம ஒரு படைப்பை வந்து அணுகணும். நான் சொன்ன அந்த டிப்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணலாம். நன்றி. ஒரு நாவல் எப்படி உருவாகிறது என்று அதன் நுணுக்கங்களை எடுத்துரைத்தமைக்கு நன்றி ஐயா. இப்பொழுது மாணவர்கள் தங்கள் கேள்விகளை கேட்கலாம். ஐயா, இப்போ வாசிக்கிறது மூலமா எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறது எப்படி, மனிதர்களை, இந்த சமூகத்தை எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறது எப்படி, ஒரு புரிதல் வரும்? கண்டிப்பாக புரிதல் வரும். ஏன்னா நீங்கள் வாசிக்கிறதன் வழியாக நிச்சயமாக, ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு சாட்சி. நான் வாசிப்பின் வழியாக மனிதனானவன். நான் வாசிப்பு தான் வந்து என்னை வந்து ஒரு நான் கூட பரவாயில்ல, நான் ஒரு மனுஷனாக இருக்கிறேன் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு தந்தது வாசிப்பு தான். ஒருவேளை என் கையில் புத்தகம் வராமல் போயிருந்ததுன்னா, புத்தகங்களே நான் தேடி போகாமல் இருந்திருந்தேன்னா, நான் வந்து ஒரு 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 இப்போ எனக்கு ஒரு மனதுக்குள்ளே ஒரு பெருமிதம் இருக்கும். நான் ஒரு வேலை செய்கிறேன், இன்னும் கூட ஒரு சிறப்பான வேலையை செய்வேன் அப்படின்னு. இந்த பெருமிதங்கள் அற்ற ஒரு ஊங்கொட்டி கேட்குற மனிதனாக இருந்திருப்பேன். இப்போ நான் யாருன்னா சொன்னாக்கா, ஓ அப்படியா அப்படின்னு சொல்லி எனக்குள்ளே ஒரு அனல் சப்கான்சியஸில் ஒன்று ஓடும். இவர் சொல்கிறது எந்த அளவுக்கு சரியாக இருக்கும், இவர் ஏதோ வேறு ரூட்டில் நான் அப்போவே தீர்மானிச்சிருவேன். நான் முன்னாடி உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, நான் ஒரு கடவுளையும் பிசாசுகளையும் இந்த சமூகத்தில் தேர்ந்தெடுக்கிறது தான் என்னுடைய வேலையை, அதை தான் நான் படைப்புகள்லேயும் நான் காட்டுவேன் அப்படின்னு. இது பிசாசா இல்லை கடவுளான்றதை நான் தீர்மானிச்சேன் ஒருத்தன் பேசும்போது. இந்த பண்பை எனக்குள்ளே வளர்த்தது எதுனா புத்தகங்கள் தான். புத்தகம் வந்து ஒரு 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 10-20 ஆண்டு அனுபவங்களினுடைய ஒரு செறிவான ஒரு குறியீடுன்னு நான் சொல்லுவேன் படைப்புன்றது. அப்போ அதை வாசிப்பதின் வழியாக நீங்கள் உங்களை கனெக்ட் பண்ணிக்க முடியும். அது பயனளிக்கக்கூடிய விஷயந்தான். வாசிப்பு மிக அவசியம். வாசிப்பே இல்லாமல் ஒருத்தன் எழுதுவானா? எழுதக்கூடும். ஆனால் ஒரு பேசிக் ஒருத்தன் படிச்சுட்டு இப்போ நான் சொல்கிறேன், நீங்கள் இன்ஜினியரிங் கல்லூரியில் படிக்கிறவர்களெல்லாம் கண்டுபிடிப்பாளரா? ரைட் சகோதரர்கள் எந்த கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணோம். அது வந்து என்னென்னா உங்களை ஆமாம், அது நீங்கள் நான் தான் சொன்னேன்ல, நான் முதலாசிரியன் ஒரு புக்கு சொன்னேன்ல, அதை வாசிங்களேன். அந்த முதலாசிரியன் புக்கில் அவன் வந்து ஒரு போர்க்குளத்தை போரில் இருந்து வருவான். போர் முடிஞ்சிடுச்சு, இப்போ நீ என்ன பண்ணணும்னு கேட்பாங்க. நீ இப்போ சும்மா தான் இருக்கிற, சண்டை முடிஞ்சிடுச்சு, சண்டை முடிஞ்ச பிறகு இராணுவ வீரனுக்கு வேலை இல்லை. அப்போ அவன் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, நீ போய் உன்னுடைய ஊரில் போய் பாடம் நடத்து அப்படின்னு சொல்லுவான். அங்கே போய் அவன் பாடம் நடத்தும் போது அவனுக்கு சில நண்பர்கள் வருவாங்க. அவன் என்ன செய்வான், இதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்குவீங்கல்ல, நீங்கள் வாசிக்கும் போது ஒரு மனிதன் எப்படியா மாறுறான், டிரான்சாக்ஷன் ஆகிறான். சண்டை போட்டுருந்தான், சரி சண்டை முடிஞ்சிடுச்சு, இப்போ அடுத்து அவன் என்ன பண்ண போகிறான் அப்படின்றத வந்து நீங்கள் வாசிப்பின் வழியாக, ஏன்னா இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்போ கிடைக்குன்னு தெரியாது. ஒரு வாசிப்பின் வழியாக அதை நீங்கள் புரிஞ்சிக்க முடியும். அதுக்குள்ளே இருக்கிற உணர்வுகள் இதெல்லாமே புரிஞ்சுக்கிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்க தான் செய்யுது. ஹலோ சார். சொல்லுங்கள். சத்யேந்திர பேசுகிறேன். லக்கியாக நான் பெங்களூரில் பிறந்துட்டேன். கன்னடா லிட்ரேச்சர்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி புக்ஸ் எல்லாம் இருக்குது. ಪರ್ಟಿಕ್ಯುಲರ್ಲಿ ಕುವೆಂಪು ಅಂತೆ, ಮಲೆಗಳಲ್ಲಿ ಮದುಮಗಳು ಕಾನೂರು ಹೆಗ್ಗಡತಿ ಅಂತೆ. ಅದು ಆಸ್ ಗುಡ್ ಆಸ್ ಟಾಲ್ಸ್ಟಾಯ್ ಅಂಡ್ டாஸ்டோவ்ஸ்கி. இது வரைக்கும் யாரும் டிரான்ஸ்லேட் பண்ணல, படமும் ஆகலை. பட் கானூரு ஹெக்கெடுத்து படம் ஆக்கிட்டாங்க. அந்த மலைகளில் மதவெளில் கிட்டக்கிட்ட அது 800 pages நாவல், ஒரு 600 கேரக்டர்ஸ் வருது. என்ன சொல்ல வர்றேன்ட்டு, நமக்கு வேறு மொழியில் டிரான்ஸ்லேட் பண்ணாதனால நமக்கு நிறைய குட் ஒர்க்ஸ் கிடைக்கல. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கொரியா, சைனா, ஜப்பானில் கொஞ்சம் நாவல்ஸ் ஃபேமஸாக இருக்குது. அது டிரான்ஸ்லேட் பண்ணலன்றதுனால நமக்கு ஓன்லி ரஷ்யன் நாவல்ஸ், அமெரிக்கன் நாவல்ஸ், பிரிட்டிஷ் நாவல்ஸ், அது நிறைய பேர் டிரான்ஸ்லேட் பண்ணுறதுனால அது படித்த தவிர நமக்கு ரொம்ப பெஸ்ட்டு லிட்ரேச்சர் நமக்கு இன்னும் கிடைக்கல.
ஸோ அதான் சொல்ல. இப்போ கொரியா இருந்தால் நமக்கு யாரான கிரேட்டஸ்ட் ரைட்டர் இருக்கலாம், யாரும் டிரான்ஸ்லேட் பண்ணல, மொழி பிரச்சனை. சைனா இருந்தால் நமக்கு யாரான ரைட்டர் இருக்காருன்ட்டா இருக்கலாம், ஒரு 5 பேர் இருக்கலாம், நமக்கு தெரியாது. அந்த மாதிரி நமக்கு நிறையா டிரான்ஸ்லேட் பண்ணாதனால நிறையா விஷயங்கள் இதாக இருக்குது. அப்போ நீங்கள் இப்செந்து எல்லா நாடகங்களும் டிரான்ஸ்லேட் ஆயிடுச்சு. இல்லைன்ட்டா நமக்கு நார்வேல ஒரு ரைட்டர் இருக்காருன்னே தெரியாது, அது ஒரு ஆக்சிடென்ட்டு. அதே தவிர நமக்கு டென்மார்க்கில் இருந்திருக்கலாம், இன்னொரு இடத்துல இருக்கலாம். ஸோ அதனால நமக்கு நிறைய லாஸ் ஆயிருக்கு. ஆமாம் ஆமாம் ஆமாம். ஆனால் இல்லை சார், அது நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். இப்போ இந்த 3 இயர்ஸாக வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து ஒரு பெரிய எஃபோர்ட் போட்டிருக்கோம். நம்ம படைப்புகளை வந்து பிற மொழிகளுக்கும் பிற மொழிகளில் ரீஜனல் லாங்குவேஜில் இருக்க தமிழுக்கு கொண்டு வர்றதுக்கும் நிறைய அக்ரிமெண்ட் சைன் பண்ணி ஒர்க்கு நடந்துகிட்டு இருக்கு. இதில் என்ன விஷயம்னா, இப்போ சைனீஸ் இருக்குன்னா சைனீஸ்லேருந்து டைரெக்டாக தமிழுக்கு மொழிபெயர்க்கிறது, தமிழ்லேருந்து சைனீஸ்க்கு பண்ணுறது, இப்படி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இந்த 3 வருஷமாக கவர்மெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இதில் இன்னொன்றையும் நான் சொல்கிறேன், தமிழில் நடந்த அளவுக்கு மலையாளத்தை விட்டுருங்க, மற்ற எந்த இந்தியன் லாங்குவேஜ்லேயும் மொழிபெயர்ப்புகள் வந்ததில்லை. அவ்வளவு அதிகமான மொழிபெயர்ப்புகளை தமிழில் இண்டிவிஜுவலாக நிறைய பேர் பண்ணியிருக்காங்க, இன்ஸ்டியூஷன்ஸ் இல்லாமல். இப்போ தான் கவர்மெண்ட் எடுத்து பண்ணுது. சரி, நமக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டோன்னா, நம்மக்கிட்ட என்ன இருக்குங்கிறத நம்ம ஒரு நாள் நம்ம நினச்சதே கிடையாது. என்ன இல்லையோ அதை பற்றி மட்டும் நம்ம பேசிட்டே இருப்போம், தப்பு கிடையாது. ஆனால் இந்தியன் லாங்குவேஜில் மலையாளம் தவிர்த்து மிகப்பெரிய அளவுக்கு மொழிபெயர்ப்புகளை தமிழில், இது ஒரு ரீஜனல் லாங்குவேஜில் வந்திருக்குன்னா அது தமிழில் தான் வந்துட்டு. அந்த வகையில் நம்ம இது இன்னும் நீங்கள் சொன்ன விஷயங்கள்லாம் தமிழுக்கு வரணும். அதை விட முக்கியம், நம்ம ரைட்டர்ஸை நம்ம பிற லாங்குவேஜுக்கு கொண்டு போகணும். நம்ம இது ஒரு வழிப்பாதையாகவே இது வரைக்கும் இருந்துக்கிட்டே இருக்குது. ஏன் நம்ம ரைட்டர்ஸ் அவ்வளோ தூரம் வெளியே போகலை? இன்டர்நேஷ்னல் லெவலில் எனக்கு எழுதக்கூடிய ரைட்டர்ஸ் தமிழில் இருக்காங்க. இப்போ கரண் கார்கி இருக்கார், அவருடைய எத்தனை நாவல்கள் எத்தனை வந்து பிற மொழிகளில் போயிருக்கு. நம்ம அதை பற்றி நம்ம கவலைப்படணும், சிந்திக்கணும். வாங்க செல்வேந்திரன், வாங்க. சரி, முடிச்சிடலாமா? அடுத்த ஆள் வந்தாச்சு. முடிச்சிடலாமா? ரொம்ப நன்றி. உங்களுக்கு இந்த செஷன் ரொம்ப நல்லா இருந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் கம்ப்ளீட்டாக இந்த டே முடிகிறப்போ உங்களுக்கு அது நேற்று எப்படி இருந்ததோ முந்தா நாள் எப்படி இருந்ததோ அதே மாதிரி ஒரு கம்ப்ளீட்டான ஒரு அனுபவமாக அது இருக்கும். உங்களுக்கு பொறுத்து இன்றைக்கி வந்து இது முடிஞ்ச உடனே செல்வேந்திரன், நீங்கள் அவர் பேசையில் ஃபீல் பண்ணுவீங்க அவங்களுக்கு எவ்வளோ பெரிய ஒரு டெப்த்தான ஒரு நாலேஜ் அவர் கொடுக்கக்கூடியவருங்கிறத. அதுக்கப்புறம் வந்து இமயம் பேச இருக்கார், ஒரு தமிழின் மிக முக்கியமான ஒரு நாவலாசிரியர், சிறுகதை ஆசிரியர். நீங்கள் கரண் கார்கியோட நாவல்கள் யாராவது படிச்சிருக்கீங்களா இதுக்கு முன்னாடி? நீங்கள் என்ன நாவல் படிச்சிருக்கீங்க? சூப்பர். நீங்கள் எல்லாருமே படிக்க வேண்டிய ஒரு நாவல். இன்னும் பல நாவல்கள் அவர் எழுதியிருக்காரு. இன்னும் சொல்லப்போனால் தமிழில் யாருமே எழுதாத ஏரியா அவர் எழுதியிருக்காரு. மரப்பாலம் நாவல் அது நாங்கள் தான் பப்ளிஷ் பண்ணோம். அது ஒரு 2ஆம் உலகப்போர் பின்புலத்தில் தமிழர்களுடைய ஒரு வாழ்நிலையை வைத்து எழுதப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு நாவல் இது. பொதுவாக நம்ம இங்கே வந்து உங்கள்கிட்ட பேசுகிறவங்கள வந்து அவங்ககிட்ட நீங்கள் கேட்கலாம், நீங்கள் யார் சார்னு கேட்கலாம், தப்பே கிடையாது. நீங்கள் என்ன சார் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு கேட்கலாம், தப்பே கிடையாது. நாங்களாம் சொல்லிக்க முடியாது இல்லையா? உங்களுக்கு புதுசாக இருக்கலாம், சரிங்களா? புதுசாக இருக்கலாம். அப்படி பார்க்குறப்ப இங்கே கொடுக்கப்படுற அறிமுகங்களை தாண்டியும் என்கிட்ட நீங்கள் கேட்கலாம், நீங்கள் யார் சார், நீங்கள் எதுக்கு இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு கேட்கலாம், சரியா? தப்பே கிடையாது. எல்லாருக்கும் எல்லாரையும் தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லை, எல்லாரையும் படிச்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த ஒர்க் ஷாப். இது வந்து எல்லோரும் தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் எல்லாமே தெரியும்னா இந்த ஒர்க் ஷாப்பே தேவையில்லை, சரிங்களா? எதுனா கேட்கலாம். அவங்க பேசின விஷயம் மட்டும் இல்லை, நீங்கள் என்ன எழுதியிருக்கீங்கன்னு கேட்கலாம், என்ன பண்ணிகிட்ருக்கீங்கன்னு கேட்கலாம். இலக்கியத்துறையில் உங்கள் ஃபீல்டில் லைவ்லியாக இருக்கும், சரிங்களா?